அப்படி இருக்குது. அடுத்து என்ன, அபுதாவுதுல அவங்க சொல்றாங்க, யாரு, அப்துல்லா பின் உமர் அறிவிக்கிறாங்க, குன்னான தவல்லாவு, நாங்கள் ஒழு செய்வோம், யார், ஆண்கள், வன்னிசாவு, பெண்களும் ஒழு செய்வார்கள், அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இனாயின் வாஹிதின், ஒரே பாத்திரத்துல நாங்க ஒழு செய்வோம், நுத்லி ஃபீஹி ஐதீனா, எங்க கைகளை அதுல அள்ளி அள்ளி எடுத்துக்குவோம், தண்ணி எடுத்து கையில நுழைக்கிறாங்க இல்லையா, ஆண்களும் அந்த பாத்திரத்துல கை உள்ள நுழைப்பாங்க, பெண்களும் பாத்திரத்துல கை நுழைப்பாங்க. இவங்க என்ன நினைச்சாங்க, ஒரு குடத்துக்குள்ள போட்டு வேகமா கை நுழைக்கிறாங்க, சமுதாயத்தை கேடுபடுத்து அப்படின்னு. பெரிய பாத்திரம் இருக்காதா, அங்கங்க எல்லாரும் ஒழு செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கே ஒரு ஹவுல் இருக்கு, பெரிய தொட்டி, எல்லாரும் அங்க ஒழு செய்யறாங்க. ஒரு ஹவுல் ஒழு செய்யறது பலர் இருக்கிறாங்க. அதான் விஷயம். எந்த அளவுக்குன்னா, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படாத மாதிரியே காட்டுறாங்க பாருங்க. இன்னொரு ஹதீஸ்ல பாருங்க, உம்மு சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, இக்தலஃபத் யதி வ யது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய கையும் நபிகளாருடைய கையும் ஃபில் உலூஇ மின் இனாயின் வாஹிதின், ஒரே பாத்திரத்துல ஒழு செய்யறதுனால மாறி மாறி வரும், அவங்க எடுப்பாங்க அப்புறம் இவங்க எடுப்பாங்க, இப்படி மாறி மாறி வரும்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப யார் இவங்க, உம்மு சபியா யாரு, ஹவுலா, அவங்க மனைவியா, ஹவுலா பின் கைஸ் மனைவியா. அப்ப ஒரு பெண், இது என்ன தலைப்பான், மனைவியும் கணவனும் ஒரு பாத்திரத்தை ஒழு செய்யறது, அப்ப ரசூலுல்லாவும் உம்மு சபியாவும் கணவன் மனைவி சொல்ல போறீங்களா? அப்ப நாங்க என்ன இட்டு கட்டுறதுக்கு வந்திருக்கோங்கிறீங்க, தலையை திறந்து வைக்கலாம் அப்படியா இருக்குது, முகத்தை திறந்து வச்சிருக்காங்க, கையை திறந்து வச்சிருக்காங்க, காலை திறந்து வச்சிருக்காங்க, அவ்வளவு விஷயம். தலைனா தலையை போத்தி மசூ கூட செய்யலாம், தலப்பா வச்சு மசூ செய்யறது இல்லையா, ஒரு கண்ணியமான அர்த்தம் வைக்கவும் செய்யணும். உங்களுக்கு எதிர்னு இது அவதூறு, இது ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்றாங்க. அந்த ஹதீஸை இருட்டடி பண்ணி மறுக்கிறதுக்காண்டி சொல்றாங்க. அப்ப இவ்வளவு ஹதீஸையும் சொல்லி இருக்கிறோம், அனைத்தையும் வச்சு நீங்க விளக்கம் தாங்க. இப்ப அன்பான சகோதரர்களே, ஒரு பாத்திரத்துல எல்லா பேரும் ஒழு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஹதீஸை எதையுமே ஒழுங்கா புரியறது இல்ல. என்னமா அம்புட்டு சஹாபாக்களும் அம்புட்டு சஹாபிய பெண்களும் அங்க ஒரு பாத்திரத்தை ஒழு செஞ்சாங்கன்னு நம்ம சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. அப்படி இல்ல அந்த செய்தி. ஆண்களும் பெண்களும் அனைவரும், எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் கிடையாது, ஆண்களோடு பெண்களும் சேர்ந்து ஒழு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 5 ஆண்கள் ஒரு 5 பெண்கள் கூட இருந்திருக்கலாம். அம்புட்டு ஆண்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, அம்புட்டு பெண்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது எதுக்கு இந்த கேள்வினா, இல்லாத ஒரு கேள்வியை கேட்டு அந்த ஹதீஸை அடிக்கிறது, அந்த ஹதீஸை ஓக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் போறாங்க, சரியில்லை. இம்புட்டும் செஞ்சுட்டு நம்மளை பார்த்து திருட்டு தனங்கிறாங்க. ஹதீஸ்ல உள்ளதெல்லாம் மறுத்துட்டு நம்ம சுய விருப்பம் கொடுக்கிறோம், திருட்டுத்தனம் பண்றோம். யாரு திருட்டுத்தனம் செய்யறாங்கிறத நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அப்புறம் இது ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்துச்சுன்னா நீங்க ஏன் அப்படி செய்ய, நடந்துச்சு அவ்வளவுதான், நாங்க செய்யாதனால இல்லன்னு ஆயிருமா? நடந்துச்சா இல்லையா? அப்ப நீங்க ஏன் செய்யல அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்களும் பெண்களும் கண்டிப்பா ஒரு கட்டாயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயம் என்று சொன்னால் நாங்களும் கண்டிப்பா செய்வோம் அதை. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆள் தொப்பி போடாம இருக்காரு, ஹுசைன் உமரி தொப்பி போட்டிருக்காரு, அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார், தொப்பி போடுறது கூடுமா கூடாதான்னு. தொப்பி போடாத அவர் சொல்றாரு தொப்பி போடலான்னு. நீங்க ஏன் போடலன்னு கேட்டா, நான் போடலன்னா போடாம இருந்துக்கிறேன், கட்டாயம் போடணுமா அப்படித்தானே கேட்போம். அந்த மாதிரிதான் இந்த செய்தியையும் ஆண்களும் பெண்களும் கட்டாயம் சேர்ந்து ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்லல, அது மாதிரியும் செய்யலாம், தனித்தனியா ஒன்று செய்யலாம். அப்புறம் ஓரிடத்தில் ஒழு செய்தார்கள் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. என்னங்க ஒரே பாத்திரத்தை ஒழு செஞ்சாங்க இருக்குது, ஒரு பாத்திரத்தை ஆளுக்கால் தனித்தனியா பிச்சுட்டு போய் தனித்தனியா ஒழு செஞ்சாங்களா வெவ்வேறு இடத்துல? அப்படியாவது சொல்லுங்க. ஒரு பாத்திரத்தை ஆளுக்கால் தனித்தனியா பிச்சுட்டு அவங்க தனித்தனியா ஓடிட்டாங்க, வேற இடத்துல போய் ஒழு செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஒரே பாத்திரம் ஒரு இடத்துல தானே செய்ய முடியும். அப்புறம் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் உடைய சொல்லல எது அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல சொன்னாங்க, எது அவங்க சுயமா சொன்னாங்கன்னு நம்ம எப்படி முடிவு செய்யறது அப்படின்னு ஒரு புது கேள்வியை கேட்கிறாங்க. இந்த கேள்வி எங்க கேட்டிருக்கணும்? ஒப்பந்தம் போட்டோம்ல, ஆதாரம் காட்டும் போது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லையும் குர்ஆனையும் காட்டணும், வேற எதையும் காட்டக்கூடாதுன்னு அங்க கேட்டிருக்கணும். என்ன கேட்டிருக்கணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லத்தான் காட்டணுங்கிறீங்க, சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்களே அதை எப்படி முடிவு செய்யறதுன்னு கேட்டிருந்தா இந்த தலைப்பு விட்டு முதல்ல எதை பேசியிருப்போம்? சஹாபாக்களுடைய சொல்ல ஏத்துக்கலாமா கூடாதா அதை பேசியிருப்போம். அப்ப அங்கெல்லாம் ஒத்துக்கிட்டு மாறி செய்றீங்க. எங்க கேள்வி கேட்கிறீங்க, பதில சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டாங்கன்னு கேட்கிறோம், கிடையாதுதான். ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டாங்கன்னு செய்தியில இல்ல. ஒரு சஹாபி அவருடைய கூற்றை சொல்கிறார், நாங்க வெளிப்படையா அதுக்கு ரசூலுல்லாஹ் தொடர்பு இல்லைன்னா முடிவு செய்வோம். ரசூலுல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட செய்தி, ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க, நபிக்கு முன்னாடி நடந்திருக்கிறது என்று தெளிவாக ஆதாரம் கிடைக்கும் போதுதான் அது நபியோட தொடர்புடையது நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த கேள்வி அர்த்தமற்ற ஒரு கேள்வி. அப்புறம் என்ன கேட்கிறாங்கன்னா, புகாரி இமாம் இப்படி தலைப்பு போட்டிருக்காரு, உங்களுக்கு புகாரி முக்கியமா ரசூலுல்லாஹ் முக்கியமா?
புகாரி இமாம் தலைப்பு போட்டிருக்காரு, இவங்க ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஹதீஸ்ல உள்ளதை நாங்க சொல்லுவோம். சரி புகாரி பாக்குறிய, அபூதாவுது நசையில என்ன பண்ணாங்க தெரியுமா? அதையும் படிக்க வேண்டியது தானே, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாமா? அபூதாவுது நசையில அவங்க எப்படி தலை போட்டிருக்காங்க? பாபு ஒது ரிஜால் வன்னிசாய் ஜமியன், ஹதீஸ்ல உள்ளமாய் போட்டிருக்காங்க. ஆண்களும் பெண்களும் ஒன்றாக ஒளி செய்யறது அபூதாவுது இமாம் போடுறாரு. அல் ஒலூபி ஃபதுலி உதூஇல் மராத்தி, ஒரு பெண் ஒளி செய்த தண்ணீர்ல ஆண் ஒளி செய்வது அழகா நசை இமாம் போடுறாரு. அப்ப ஹதீஸ்ல உள்ளது யார் சொன்னாலும் ஏத்துக்குருவோம், ஹதீஸ்ல உள்ளது புகாரி இமாம் மறுத்தாலும் ஏத்துக்கிற மாட்டோம். இதை விட்டுட்டு திருட்டுத்தனம் பண்றாங்க, ஏமாத்தம் பண்றாங்கன்னா என்ன? அப்ப அபூதாவுது இமாம் வந்து இட்டு கட்டினாரா? அவர் திருட்டுத்தனம் பண்ணாருன்னு சொல்லணும், அவர் திருட்டுத்தனம் பண்ணாரு, ஈதனுடைய வழியை செய்யறாரு என்பதை சொல்லணும். இவங்க தான் ஈதனுடைய வழியில போய்கிட்டு இருக்கிறாங்க. ஈதனுடைய வழி என்ன தெரியுமா? பொம்பளைகளை அடக்கிறது, பொம்பளைகளை ஒடுக்கிறது, அவங்களுக்கு அல்லாஹ் ரசூல் என்ன உரிமையை கொடுத்தா அந்த உரிமையை பறிக்கிறது, ஒரு ஹைலா இருந்தா அவளை ஒட்ட விடாம, உரச விடாம, சாப்பிட விடாம அவளை ஒதுக்கி வைக்கிறது. அந்த வேலையை தான் நீங்க செய்றீங்க. முகத்தை திறக்கலான்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டா உங்களுக்கு என்ன இருக்குது? இது யூதனுடைய வேலை, அந்த வேலை இந்த வேலைன்னு ஏன் உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க? அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக ஏன் பேசி தெரியுறீங்க? அல்லாஹ் ரசூலை விட உங்களுக்கு ஈமான் இருக்குதா? ரசூல்லா விட நீங்க ஈமான்தாரியா? அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. வீதிக்குரிய கடமைகளை சொல்லி காட்டுறாங்க. வீதிக்குரிய கடமைகள் ஒரு கடமை எது? வமா ஹக்கு தரீக் கல்லுல் பஸர், வீதிக்குரிய கடமை வந்து பார்வையை தாழ்த்துவது. 2465வது செய்தி. அப்ப வீதிக்குரிய கடமை பார்வையை தாழ்த்துவது என்று சொன்னால், அப்ப ஏன் வீதியில ஏன் பார்வையை தாழ்த்தணும்? பார்வையை தாழ்த்த சொன்னா பெண்கள் என்ன செய்வாங்க? முகம் தெரிகிற மாதிரி வருவாங்க. ஏன்னா மற்ற பாகங்கள் மறைக்கிற மார்க்கம் சொல்லிடுச்சு. பெண்களுக்கு அல்லாஹ் வந்து முகத்தை வெளிப்படுத்த அனுமதி கொடுத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மிகவும் திறமையானவர்களாக இருக்கிறார்கள். எதில் என்றால் ஆதாரங்களை அடுப்பது அல்ல. எதிர்தரப்பில் உள்ளவர்கள் பிரியாணி சாப்பிட்டு வந்து விட்டார்கள், மந்தமாக இருக்கிறார்கள், இது மாதிரி ஏதாவது சொல்றது நாங்க சொல்லலாமா? நீ என்ன சாப்பிட்டீங்க தெரியல, மூளெல்லாம் மழை போய் கிடக்குறீங்க சொல்லலாமா? இதெல்லாமா பேசிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து விஷயத்த சொல்லணும், ஹதீசுகளை சொல்ல வேண்டும். அதை விடுத்து சாப்பிட்டார்கள், அதனால் இப்படி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அறிவே ஹதீஸை அவர்கள் புரிந்து கொள்ள தெரியவில்லை, இது மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்க வந்து சாதித்து விட்டீர்கள், ஆதாரத்தை நிலைநாட்டி விட்டீர்கள் என்று அர்த்தமா? அதுபோல என்ன சொல்கிறார்கள்? இவர்கள் இந்த மதரசாவில் படித்தார்கள், இதான் சொல்லிக் கொடுத்தார்களா? இதெல்லாம் ஒரு வாதம். நான் சொல்லுகிறேன், இது மாதிரிலாம் வெளியே பேசிக் கொண்டிருந்தேன், நீ தொடர்ந்து தோல்வியைதான் சந்திப்பீர்கள். விஷயத்தை ஆதாரங்களை செய்திகளை சொல்ல வேண்டும். இதில் தான் நீங்கள் திறமை மிக்கவர்களாக இருக்கிறீர்கள், இதில் தான் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள், இப்படித்தான் உங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் வெற்றி பெற முடியாது. சத்தியத்தை சொல்ல வேண்டும், ஆதாரங்களை சொல்ல வேண்டும். நான் ஆதாரங்களை அடுக்கி விட்டோம்னா அடிக்கச்சா எங்க அடுக்கிறீங்க? இப்படி சொல்லி சொல்லி அதை ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப 100 முறை சொன்னால் உண்மையாகிவிடும். அதனுடைய தத்துவத்தை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்கிற ஐயம் ஏற்படுகிறது. என்ன அடிக்கிறீர்கள், என்ன சொன்னீர்கள், நீங்கள் என்ன ஆதாரத்தை காட்டினீர்கள்? முகத்தை மறைக்க கூடாது என்பதற்கு, மறைக்க வேண்டும் என்பதற்கு குர்ஆனுடைய வசனத்தை ஆணித்தரமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாரங்களை மிக தெளிவாக சொன்னது யாரு? நாங்க சொல்லியிருக்கிறோம். நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க ஆக நாங்கள் அடிக்கணும் என்று சொல்லுகிறீர்கள். அதனால இதெல்லாம் வந்து ஆதாரம் கிடையாது. எதிர்தரப்பு என்ன செய்வது? அவர்கள் வந்து தூங்கி விட்டார்கள். இது தெரியுமா உங்களுக்கு? தூங்கினாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க பாத்தீங்களா? நீங்க தூங்கி விட்டார்கள், கீழே உட்கார்ந்திருந்தார்கள், மேலே உட்கார்ந்திருந்தார்கள், இடையில உட்கார்ந்து இருந்தார்கள். இதெல்லாம் ஆக சொல்வது ஒரு சகோதரத்துவத்தின் அடிப்படையில் சொல்வது. இது மாதிரியாக வெளியில் பேசிக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் மார்க்கத்திற்கு அவப்பேறு ஏற்பட்டுவிடும். ஆக மார்க்கத்தை பேசுகிற பொழுது, மார்க்கத்தை சொல்கிற போது ஆதாரங்களை சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இது மாதிரி எல்லாம் பேசாமல் செய்திகளை சொல்லுங்கள். அடுத்து சகோதரர்கள் அந்த சூரத்துல அஹ்ஸாபுடைய வசனத்தை சொல்லும் பொழுது அது முடிந்து போய்விட்டது என்று சொல்ல, என்ன முடிந்து போச்சு? நீங்க திரும்ப சொல்லிட்டே போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சா? நீங்க வந்து புரிந்து கொள்ளவே இல்லையே செய்தியா? அதுல என்ன இருக்கு? லாலிக்க அதனா யுரஃபன
அவர்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக தாலிக்கு அது மிகவும் ஏற்றமானது ஐயோரப்பன அவர்கள் அறியப்படும் வைப்போம் ஐயோரப்பன அவர்கள் அறியப்படுவது பல யூதையின அவர்கள் தொல்லைகள் தரப்படாமல் இருப்பதற்கு இது ஏற்றமானது அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப ஒரு பெண் எப்பங்க தொல்லை தரப்பட மாட்டா? யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் சிந்தனை அறிய கொடுத்திருக்கிறான், யோசிங்கன்றான், அப்பலா தாழ்த்துகள் உணன்றான், நீங்கெல்லாம் உடனே அறிந்து யோசித்து பார்க்க மாட்டீங்களான்றான், நீங்கள் குரானை ஆராய்ந்து பார்க்க மாட்டீங்களா என்று சொல்கிறான். ஒரு பெண் எப்பொழுது தொந்தரவு தரப்பட மாட்டார்? எப்பங்க தந்த தொந்தரவு பலகால் தரப்படாது? மக்கள் எப்போது தரமாட்டார்கள்? ஆக முழுமையாக ஒரு பெண் தன்னுடைய அங்கங்களை தன்னுடைய அழகை வெளிப்படுத்தாமல் போகிற பொழுதுதான் ஒரு பெண் என்ன செய்யப்பட மாட்டாள்? துன்புறுத்தப்பட மாட்டாள். நோவில் கண்ணியமான ஆடை அறிந்திருந்தால் இது மாதிரி முழுமையாக தன்னுடைய அங்கங்களை தன்னுடைய அழகை வெளிப்படுத்தாமல் இருக்கும் பொழுதுதான் ஒரு பெண் என்ன செய்யப்பட மாட்டாள்? அவள் நோவினைக்கு உள்ளாக்கப்பட மாட்டாள். அதே நேரத்தில் ஒரு பெண் தன்னுடைய அங்கத்தை அழகுகளை வெளிப்படுத்துகிறார்களா இருந்தால் எப்படி என்ன செய்யப்படுவாள்? அவள் துன்புறுத்தப்படுவாள், ஏளனம் செய்யப்படுவாள், பலாத்காரம் செய்யப்படுவாள், முடிவாக கொலையும் செய்யப்படுவாள். இதைத்தான் நாம் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஐயோரப்பட அவர்கள் அறியப்படுவதற்காக என்று வருகிற பொழுது மொழிபெயர்த்தவர்கள் என்ன மொழிபெயர்க்கிறார்கள்? அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்படுவதற்கும் அதன் மூலமாக நோவினை செய்யப்படாமல் இருப்பதற்கும் இதுவே ஏற்றமானது என்று என்ன செய்திருக்கிறார்கள்? மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியவர்கள் செய்திருக்கிறார்கள். அதைத்தான் சகோதரி ஜெயலலிதாவின் செய்திருக்கிறார். இதுதான் யதார்த்தமாக நீங்கள் அணுகிற பொழுது இந்த வசனத்தை எப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும்? இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நீங்க சிந்தித்து பார்க்கும்போது யோசித்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை தான் என்ன செய்ய முடியும்? இந்த விளக்கத்துக்கு தான் முடிவுக்கு வர முடியும். ஆகவே அதைத்தான் நம்முடைய சகோதரன் வேற யாரும் இல்ல, நம்ம சகோதரர் பிஜி அவர் அப்படித்தான் என்ன செய்திருக்கிறார்கள்? மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான். அதனால சகோதரர்களே, ஆக ஜில்பாபு என்பதை பொறுத்தவரையிலும் அது எல்லோருக்கும் பொதுவானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அந்த ஜில்பாப் எப்படி இருந்தது என்று ஆயிஷா அவர்களை சொன்னால் இவளுக்கு கோபம் வருகிறது. ஆயிஷான்னு சொல்றாங்க. ஏனென்றால் ஏன் அவனுக்கு கோபம் வருது தெரியுமா? அது வலுவான ஆதாரம். அதை காட்டும் போதுதான் கோபம் வருது. ஒரு பெண் முகத்தை மறைக்க வேண்டும் என்பதற்கு எது வலுவான ஆதாரம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொடர்பான இந்த சம்பவம் மிகப்பெரிய ஆதாரம். அதனால சொல்லும் போதுதான் கோபம் வருது, எரிச்சல் போடுறாங்க. திரும்ப திரும்ப சொல்றாங்களே வேதனைப்படுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சம்பவத்தை அந்த விஷயத்தை எப்படிங்க புரிஞ்சு யதார்த்தமான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அவர் வருகிறார், சஃப்வான் பின் முஅத்தல் அவர் வருகிறார்கள். வந்தவுடனே செய்தேன், நான் ஜில்பாபை எடுத்து என்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டேன் என்று சொன்னால், அப்ப என்ன செய்யறாங்க? ஜில்பாப்னா முகத்தை மறைக்கக்கூடிய ஆடை அதோட இருந்திருக்கிறது இல்லையா? அதனால் அவர்கள் அணிந்து முகத்தை மறைத்துக் கொண்டார்கள் என்று யதார்த்தமாக புரிந்து கொள்வதா, அதை விடுத்து விஷமத்தனமாக புரிகிறார்கள். கட்சிப்பால இது பண்ணிக்கிட்டேன், நான் அதால பண்ணிக்கிட்டேன், இதெல்லாம் எங்க இருக்காங்க? எது ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்ள? யதார்த்தமான முறையில புரிந்து கொள்ள வேண்டுமா? விஷமத்தனமான முறையில புரிந்து கொள்ள வேண்டுமா? இவர்கள் விஷமத்தனமாக புரிகிறார்கள். வேணும் என்ன தெளிவாக இருக்கு, தெரியும், அது தெரியுது, நமக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியுது. ஆக இவர் விஷமத்தனமாக என்ன செய்கிறார்கள்? அதை ஒரு விளக்கம் தருகிறார்கள். எப்படி புரியணும்? ஒரு அந்நிய ஆண் வருகிறார், வந்தவுடனே நான் என்ன செய்தேன்? ஜில்பாவை கொண்டு என்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டேன். அப்ப ஜில்பாப் என்றால் எப்படிப்பட்ட ஆடை? இது மாதிரியாக உடல் முழுவதையும் மறைக்கக்கூடிய ஒரு ஆடை, முகத்தை சேர்த்து மறைக்கக்கூடிய ஆடை என்றுதானே யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தானே புரியணும். விஷமத்தனமாக புரிந்து கொண்டு இவர்கள் ஏதோ ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டு அதை ஒழுங்குபடுத்த செய்வதற்காக அதற்கு முரணாக இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்திகள் எல்லாம் என்ன செய்வது? அது ஒண்ணு இல்லாம மாதிரி ஆக்குறது, இஷ்டத்துக்கு இவர்களாக கருப்பணையாக சொல்வது. இதெல்லாம் வெற்றி பெறுமா? இதெல்லாம் வெற்றி பெறாது. இப்படி எல்லாம் நீங்கள் எங்கும் வெற்றி பெற முடியாது. ஒரு முஷிக்கு உள்ளத்தில் கூட உங்களால் வெற்றி பெற முடியாது. தொடர்ந்து அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. பல பேர் உங்களிடத்தில் விவாதம் செய்தவர்கள் ஒரு நிமிடத்துக்கு மேல பேசக்கூடாது. ஸ்ட்ரீட் வைத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிமிடத்துக்கு மேல கூட பேசக்கூடாது. அவனெல்லாம் மணிக்கணக்கில் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்றால் நீங்கள் பேசுகிற முறை அப்படி இருக்கிறது. ஆதாரங்கள் சொல்வதில்லை. ஆக சகோதரர்களே, யதார்த்தமான முறையில் செய்யணும் புரிந்து கொள்கிற போது ஜில்பாப் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், உங்களுக்கு மேலும் கோபம் ஓடுகிற வரை வந்து விட்டது. இன்னும் எவ்வளவு அதற்கெல்லாம் கவலைப்பட மாட்டோம். இதன் ஆதாரம் பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய சூரத் ஹிஜாபுடைய 53வது வசனம் சொல்லுகிறது. அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவம் ஜில்பாபுடைய ஆடையை பற்றிய முழுமையான விளக்கத்தை சொல்கிறது.
சொல்லிக் கொண்டே இருப்போம். அதுதான் விளக்கம். பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும், பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்சிவித்த, அவர்களுக்கு பயின்ற, மார்க்கத்தை அறிந்து கொண்ட, ஷரியத்தை உணர்ந்து கொண்ட அவர்கள் மனைவிமார்கள் சொல்லக்கூடிய செய்திகளும் அதைத்தான் உணர்த்துகிறது. அதெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆதாரங்கள் அடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஒன்று நிலைநாட்டுவதற்கு ஒன்று போதும். அடுக்கணும் ஆதாரங்கள் எல்லாம், அடுக்கினா தான் ஏற்றுக்கொள்வீர்களா? ஒன்று போதாதா? முகத்தை மறைக்க வேண்டும் ஒன்று போதாதா? அடுக்கிற 100 தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிபந்தனை இருக்கிறதா? எங்கே இருக்கிறது? ஆக முகத்தை மறைக்க வேண்டும் என்பதற்கு இதை விட என்ன தெளிவான ஆதாரங்கள் வேண்டும்? இதை விட தெளிவான என்ன ஆதாரங்கள் வேண்டும்? அதுபோல சகோதரர்களே, ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது ஒரு விஷயம் இருக்கிறது, அது ஒருவரை பார்த்து சொல்லப்பட்டிருந்தாலும் அது எந்த காலத்திற்காக சொல்லப்படுகிறதோ அது எல்லோருக்கும், சொல்லப்படாத மற்றவர்களுக்கும் அதே காரணம் இருந்து இருக்குமானால் அந்த சட்டம் எல்லோருக்கும் பொதுவானதுதான். இங்க இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? முகத்தை மறைக்க வேண்டுங்கிற இது அது இறை தூதருடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்றாங்க. இவங்க புரிஞ்சுக்கிட்டதான் இதுதான். இவர்கள் இங்க பார்த்து சொல்றாங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இவங்க என்ன புரிஞ்ச மாதிரி, என்ன புரிஞ்சு, நீங்க என்ன புரிஞ்சிருக்கு? இவங்க என்ன சொல்றாங்க? மற்றவங்களை நீங்க ஒண்ணும் புரியல, உனக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ட்டா இவங்க எல்லாம் பெரிய சாதித்து விட்டவர்கள் போல. அதில் எங்களுக்கெல்லாம் எடுபடாது. ஆக நாங்கள் சொல்வது என்னவென்றால், இவர்கள் சொல்கிறார்கள் இது இறை தூதருடைய, அது இறை தூதருடைய மனைவி பார்த்து சொல்லப்படுகிறதான் காரணம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல சகோதரர்களே. சூரத்தில் ஹிஜாபுடைய அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சட்டத்தை அடுத்தது இந்த ஆண்களும் பெண்களும் ஒன்றாக ஒரு இடத்தில் ஒது செய்வார்கள் தொடர்பான செய்தி நம்ம சொன்னோம். அந்த விஷயத்துல 2 நிலைப்பாடு எடுத்திருந்தா ஈஸியா இருந்திருக்கும். ஒண்ணு, நாங்க தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம், அல்லது சொன்னால இருக்க நாங்க நடைமுறைப்படுத்தி காமிப்போம் அப்படின்னு சொல்லலாம். 2 நிலைப்பாடு சொல்றதுதான் ஒரு நியாயமான போக்கு. ஆனா சோழர்கள் இது செய்யல, அந்த காரியத்தை ஹதீஸ்ல இருக்கதான் செய்து நாங்க விரும்பினா செய்வோம் அப்படின்றாங்க. அப்ப விரும்பினா செய்வோம், அது நடைமுறைப்படுத்த முடியாத விஷயம் தானே, அதை வெளியே சொல்றீங்க முதல்ல, அதை நம்ம சொல்லுவோம் முதல்ல. ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போன்ற சூழ்நிலைகள் அதுக்கு அந்த மாதிரி பதில் சொல்றீங்க. இன்னொரு முக்கியமான செய்தி அந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரஜுல் வல் மவாத்து என்ற வார்த்தை கணவன் மனைவி தான் குறிக்குது அப்படின்னு சொன்னோம். அது அந்நியானும் அந்நிய பெண்ணும் ஒருபோதும் குறிக்கல, கணவன் மனைவி தான் குறிக்குது அப்படிங்கிற செய்தி சொன்னோம். அந்த ஹதீஸ் தொடர்பான செய்தி பாருங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அந்த செய்தி, லக்பஸ பி இக்திசால் ரஜுல் வரதி ஃபி இனாயின் வாஹிதின், ஒரு ஆணும், இவருடைய மொழிபெயர்ப்படி, என்னுடைய மொழிபெயர்ப்பு சொல்லிடுறேன், கணவனும் மனைவியும் ஒன்றாக ஒரு பாத்திரத்தில் குளிப்பதில் எந்த தடையும் இல்லை என்ற அந்த ஹதீஸ் தொடர்பான செய்தி. அது மௌகூஃபுடைய ஹதீஸ். அது அல்-அவ்ஸத் ஃபி சுனன் வல் இஜ்மா வல் இக்திலாஃப் என்ற 11 நூல், அந்த நூல். அது 207வது ஹதீஸ் தொடர்பான செய்தி. அந்த செய்தி அது. இந்த ஹதீஸ்லயும் வரக்கூடிய வார்த்தை பாருங்களேன், என்ன வார்த்தை இடம்பெற்றிருக்கு? அதாவது ஆணும் பெண்ணும்ங்கிற வார்த்தை தான் வந்திருக்கு. அப்ப இந்த மொழிப்பு செஞ்சு, இவங்க செஞ்ச மொழிப்பு செஞ்சு பாருங்க, ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து குளிப்பதில் தவறேதும் இல்லைன்னு சொன்னது என்ன ஒரு அபாயகரமான கருத்து அது. அது ஒரு ரொம்ப மோசமான ஒரு கருத்து. அது கணவன் மனைவி தொடர்பாக தான் சொல்லுது. இந்த விஷயத்தெல்லாம் பரிசீலனை பண்ணிட்டு தான் செஞ்சிருக்காங்க புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அந்த மாதிரி தலைப்பட்டிருக்காங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க நாம சொன்னோம்னா மக்கள் வாதங்களை எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சொல்றேன், ஒரு பக்கம் நம்ம சொல்றது சொல்லிடும். அவங்க அரை கூட ஒண்ணும் கிடையாது, அவங்க ஒண்ணும் தெரியாத மக்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. ஹதீஸ் பதிவு தொடர்பான விஷயங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணாங்க. எனவேதான் கரெக்டான தலைப்பட்டிருக்காங்க. எனவே இந்த ஹதீஸுடைய வாசகத்தில் இப்படி வருது பாருங்க. இந்த ஹதீஸ் மௌகூஃப் ஹதீஸ் இது. இருந்தாலும் அது வரக்கூடிய வார்த்தை பிரயோகம் என்ன அர்த்தத்தை குறிக்கிறது தான் முக்கியம். ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து குளிப்பதில் தவறில்லைங்கிறது ஒரு மோசமான ஒரு கருத்து. அது சரியான மொழிபெயர்ப்பு கணவன் மனைவியும் ஒன்றாக குளிப்பதுங்கிற செய்தி. அன்பர்களே, இந்த கதாதாவுடைய விஷயத்துல அல்லாவுடைய தூதர் மேல பொய் சொல்லி இருக்கிறாங்க, அது குறித்து விளக்குங்க அப்படின்னு சொன்னோம். அது இதுவரைக்கும் வாயை திறக்கல, சரியா? அப்படின்னும் பொழுது அது என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க விளங்கிக்கிறீங்க. விளங்கிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஒரு இடையில பேச ஆரம்பிச்சாரு, நான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான், 3 கால் தான், 3 கால் தான் அப்படின்னா 3 கால் என்ன மிருகத்துக்கு 4 கால் இருக்கும் அப்படின்னா அதுக்கு அடுக்கடுக்கான ஆதாரம் நாங்கள் ஏன் தர வேண்டும்? ஒரு ஆதாரம் போதாதா? 3 கால் என்று நான் சொன்னது போதாதா? நீங்க தானே சொன்னீங்க. இன்னைக்கு ஒரு நாள் 10 மாதம் எங்களுக்கு தெரியல, அடுக்கடுக்கா நாங்க வச்சிருக்கிறோம், எப்படி அள்ளி போட போறோமோ எங்களுக்கு விளங்கல, டைம் 10 இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே சொன்னீங்க. அப்ப அடுக்கடுக்கான ஆதாரம் சொல்லிட்டு கடைசியில நான் முடிச்ச மசூலுக்கு 3 கால்னு சொல்றதே ஆதாரமா?
ஆதாரம் நாங்க இவ்வளவு அள்ளி போட்டிருக்கிறோம், நீங்கள் அள்ளி போட்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டால் நாங்கள் நம்புவோமா? மக்கள் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை ஆதாரம் நம்பர் வாரியா சொன்னோம்னா உங்களுக்கு அடுத்து சொல்லுவோம் வரிசையா. அப்போ இங்க மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன மாதிரி எல்லாம் அள்ளி விடுவாங்கன்னு. அதே மாதிரி அபுதாவுடைய விஷயத்துல அபுதாபு இமாம் என்ன தலைப்பு போட்டாங்கன்னு சொன்னோம். கணவன் மனைவி கிடையாது, ஆணும் பெண்ணும் ஒன்னா உணவு செஞ்சாங்க. அப்ப அபுதாபு இமாம் வளைத்து விட்டார். அவர் முன்னாடி உள்ளவருக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு புரியலையோ? முன்னாடி உள்ளவங்களை விட நீங்க அதிகமா விளங்கிட்டீங்களோ அப்படின்னு கேட்டீங்கல்ல. இப்ப அபுதாபு இமாம் இந்த மாதிரி பதிவு பண்ணிருக்காங்கல்ல, ஆணும் பெண்ணும் ஒன்னா உணவு செஞ்சாங்கன்னு சொல்லி. இப்ப அபுதாபு இமாம் கூட உங்களுக்கு விளங்கிச்சோ அப்படின்னு நாங்க கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா? சரி, அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம எதிர்த்தரப்புல உள்ள சகோதரர் யாசர் என்று நினைக்கிறேன். அவரு ரொம்ப சொன்னதே ஒரு 5-4 அமருக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு பாருங்க, திரும்ப அதை ஓங்கி விஷமத்தானம் பதார்த்தம் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாரு சொன்னார். இவர் யாரு கேசட்டை போட்டு மனப்பாடம் பண்ணாரு, இவர் என்ன, இவரை பத்தி நமக்கு கொஞ்சம் தெரியும். இவர் அது பின்னாடி வைத்துக் கொள்வோம். அவர் இந்த மாதிரி பேசுவதற்கு என்ன காரணம் என்பதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லி காட்டேன். ஏன் சொல்றேன், நான் தனிப்பட்ட அவர்களை பத்தி பேசக்கூடாது. ஆனா அவங்க துவக்கி வச்சாங்க, பிஜே தொழமாட்டாரு. அவங்க உள்ளத்துல உள்ள விஷமத்தனம் இருக்கு பாருங்க, அது வெளிப்படுது. அந்த ஆரம்பகாலத்தில் அப்படி இருக்கு இல்லையா? உங்களுக்கு மார்க்கத்தை பேசுறது மாதிரி தெரியல, உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி, மார்க்கத்தில் பதில் சொல்ல முடியாத நிலைமை, தனி மனித காழ்ப்புணர்ச்சியின் மீது உங்களை கொண்டு போய் தள்ளுது. அது உங்களுடைய உள்ளங்கள் என்ன செய்து வெளிப்படுது. வமா துகுஃபி சுதூரும் அக்பர், அவங்க உள்ள மறைக்கிறது இதை விட பெருசு. அது பதத்தில் பகுலாவும் அஃபாகியும், வெறுப்பு அவங்க வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிறது. வமா துகுஃபி சுதூரும் அக்பர், நமக்கு முன்னாடி வெளிப்படுத்த மாட்டாங்க, அவங்க உள்ளம் வெளிப்படுத்துவது இதை விட கடுமையானது. இப்ப நம்ம ஆதாரத்துக்கு வருகின்றோம். அப்ப இந்த மாதிரி ரொம்ப ஒரு சாதுவா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கழுத அப்படி பேசுறது நாங்க ஆக்ரோஷமா பேச எங்க இயல்பு. நாங்க என்ன செய்வோம், எந்த வாதத்தை எடுத்து வைத்தாலும் கொஞ்சம் காரசாரமா நாங்க என்ன செய்ய வைக்கத்தான் செய்வோம். நீங்க அந்த மாதிரி வைங்க. அதனால இதையெல்லாம் குறையா எடுத்தீங்கன்னு சொல்லி நாங்களும் அதே மாதிரி பேசுவோம், மேடை போட்டு பேசுவோம் யார் ரொம்ப கத்துறான்னு சொல்லி. அடுத்து பார்க்கிறோம், இப்ப நம்ம நபிகள் நாயகம் சொன்னார்கள், புகாரில் இருக்குது 2465வது செய்தி, கல்லுல் பசர், வீதிக்கு செய்ய வேண்டிய கடமை என்னது, பார்வையை தாழ்த்துவது. அப்ப வீதியில இருக்கும்போது, வீதியில் ஒரு மனிதன் இருக்கும்போது பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய பொருள் என்ன, எதை பார்த்து அவன் பார்வையை தாழ்த்துறது? பெண்கள் முகத்தை மூடிக்கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ் நபியா இப்படி சொல்லணுமா? அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் தான். ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கு முகத்தை துறப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கும் போது உங்க உள்ளத்திலேயே சஞ்சலமா இருக்குது. அல்லாஹ்வுடைய நீங்க என்ன படைத்த கடவுளா? நீங்க அல்லாஹ்வுடைய அதிகாரம் உங்களுக்கு நீங்க ஏன் கையில் எடுக்கிறீங்க? நபிகள் நாயகம் காலத்தில் இறையச்சமிக்க காலகட்டத்தில் சஹாபி பெண்கள் அவங்க முகத்தை திறந்திருக்கும் போது உங்களுக்கு ஏன் உள்ளத்தில் அது குறுகுறுக்கிறது? அப்ப இந்த மாதிரி நீங்க உங்க உள்ளத்துல அல்லாஹ் சொன்னா இல்லையா, வமா கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலு அம்ரன் அயகுன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்துல உத்தரவு போட்ட சுய விருப்பம் கொள்வதற்கு எந்த ஈமான் கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதுல அதிகாரம் கிடையாது. முகத்தை மறைக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் தௌஹீத் ஜமாத்துல ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் எங்களுடைய பிரச்சாரத்தை நீங்க பார்த்தே தெரிந்திருக்கலாம். சிறுக்கு வைத்தவன் ஒரு நிமிஷத்துல ஓடிடுவான்னு சொன்னீங்க. யாரு? நீங்க பேசி பாருங்க, தைரியம் இருந்தா சிறுக்கு வச்சு நீங்க பேசி பாருங்க, உங்களால தாக்கு பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். நாங்க சத்தியத்தில் இருக்கிறதுனால நாங்க அடிச்சு விரட்டணும். உங்க உள்ளத்துல அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இருப்பதனால் நாங்க என்னமோ நீங்க எங்களை நாங்க அவங்கள்ட்ட பேச முடியாம நீங்க சொல்றீங்க. மக்களுக்கு அது தெரியும். கிறிஸ்தவங்களை ஓட விரட்டியது யார்? அதே மாதிரி நாத்தியவாதிகள் ஓட விரட்டியது யார்? ஓட விரட்டுறதுனால் கருத்து போர்ல செய்து காட்டுங்க. நீங்க எங்க எந்த அமைப்புல நீங்க இருக்கிறீங்களோ, நீங்க எந்த கத்தி பேசுறீங்களோ செஞ்சு காட்டுங்க. உங்களால ஒரு நிமிஷம் நிக்க போது நாங்க பாக்கிறோம். அது ஆமா, அது பாக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நான் ஒரு செய்தி சொல்லிடுறேன். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, புகாரில் 1905வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, யா மாஷர ஷபாப் மனிஸ்ததா மின்குமுல் பாஃபலத ஸௌவேஜ், இளைஞர்களே உங்களை யாருக்கு கல்யாணம் முடிக்க செல்வ வசதி இருக்குதோ அவன் கல்யாணம் முடிங்க. ஃபைன்னஹு அகதுல் பஸர், கல்யாணம் முடிப்பது பார்வையை தாழ்த்தும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தால் நபிகள் நாயகம் எப்படி தந்தை மனைவிட்ட போனாங்களோ அந்த மாதிரி இல்லாம அவங்க பலவிதமா தவறான காரியங்கள் உட்படுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்ல, நீங்க கல்யாணம் முடிங்க, அது பார்வையை தாழ்த்தும். வாக்சன் ஃபர்ஜ், உங்க கருப்புக்கு அது பாதுகாப்பா இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் முடிக்க சக்தி இல்லாட்டா நீங்க நோன்பு வச்சுக்கிட்டுங்கிறாங்க. அப்படியே பார்வையை எது திருமணம் செய்வது பார்வையை தாழ்த்துங்கிறாங்களா இல்லையா? யாரை விட்டும் பார்வையை தாழ்த்தும்? அந்நிய பெண்கள் மீது மோகம் கொண்டு அவங்களை பார்ப்பதை விட்டும் பார்வையை தாழ்த்தும். அதுபோன்று முஸ்லிம்ல வருது 5770வது செய்தியாக வருகிறது, நான் நபிகள் நாயகத்திடம் கேட்டேன், அந்நவரில் ஃபஜாத்தி,
அந்நிய பெண்களை வந்து திடீரென்று பார்க்கக்கூடிய பார்வையை பற்றி கேட்டேன். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல அனுமதிக்கப்பட்ட நிலைகள்ல பார்த்துக் கொள்ளலாம். அப்ப பெண்கள் மீது ஒரு பார்வை படுகிறது. அதை பற்றி நான் கேட்டேன். அமரணி என் அஸ்ரிஃப பசரி, என்னுடைய பார்வையை திருப்ப வேண்டும் என்று நபியான உத்தரவு போட்டார்கள். அப்ப ஏன் பார்வையை திருப்பணும்? பெண்கள் முகத்தை மறைத்திருந்தால் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்ப எல்லா ஆதாரமும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. எல்லா ஆதாரங்களும் தெளிவாக காட்டுகிறது. நபிகள் நாயகமுடைய காலத்தில், வஹீயுடைய காலத்தில் மூமினான பெண்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்கள் அவர்கள் முகத்தை மறைக்கவில்லை என்பது தெளிவாக காட்டுகிறது. அடுத்து, ஒரு பெண் எப்போது நோவினை செய்யப்பட மாட்டாள் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை கேட்டாங்க. அல்லாஹ் அந்த நோவினை செய்யப்பட மாட்டால் மட்டும் அங்க இருக்குது. அந்த வசனத்தில் என்ன இருக்குது? தாலிகாதுனா யூரஃப்ன, அவர்கள் அறியப்படவும் வேண்டும், நோவினை செய்யப்படவும் கூடாது. அப்ப நோவினை செய்யறது மட்டும் அங்க டாபிக் இல்ல, அறியப்படவும் வேண்டும். அதுவும் அங்க கவனிக்கணும். அல்லாஹ் எந்த விஷயத்துல சொல்லிட்டாலும் அங்க லாஜிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. பெண்கள் அறியப்பட வேண்டும். அந்த அறியப்படுறத சொல்லும் போது கூட ஹுசைன் மாதிரி அலர்வார். அறியப்படவும் இல்ல, என்ன கண்ணியமானவங்க அறியப்படணும். இல்ல இல்ல பரவாயில்ல, இப்படி அறியப்படவும் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சொல்லி ஒரு மாதிரி அறியப்படவும் சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லிவிட்டான் அறியப்பட வேண்டும், நோவினையும் செய்யப்படக்கூடாது. அப்ப அல்லாஹ் சொன்னதுக்கு எதிராக நீங்க லாஜிக் எடுக்கிறீங்களா? முகத்தை மறைச்சாதான் நோவினை செய்யப்பட மாட்டானே. நாங்க சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்ற மாதிரி முகத்தை திறந்த நிலையில ஒரு பெண்ணின் மற்ற பகுதிகளை மறைத்துக் கொண்டால் அவளும் நோவினை செய்யப்பட மாட்டாள். எதையும் மறைக்காம இடுப்பை காட்டிட்டு முதுகை காட்டிட்டு தொடையை காட்டிட்டு போனா அவள் நோவினை செய்யப்படுவாள். அது எங்களுடைய வசனத்தை எங்களுடைய நிலைப்பாட்டு புரிஞ்சுதானே போகுது. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சொன்னாங்க ஜில்பாப் ஆயிஷாவுடைய செய்தி ஒரே செய்தி, இதை சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வருது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஒரு செய்தி ஆதாரத்தை வச்சு பேசணும் அப்படிலாம் சொன்னாங்க. என்ன ஒரே ஆதாரம் 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 சொல்லிட்டு ஆதாரம் ஆயிருமா? நீங்க வச்ச செய்திக்கு தான் அக்கு பேரா ஆணி பேரா அதுக்குரிய ஹதீஸ்களை எல்லாம் சுட்டி காட்டி அந்த ஹதீஸ்ல சொன்னோம் ஆயிஷா ஜில்பா மறைச்சு ரீசன் சொல்றாங்க, ஹிஜாப் இறங்குச்சு அதனால ஜில்பா வச்சு மறைச்சேன்னு இவ்வளவு தெளிவாக ஆயிஷா ஏன் மறைத்தா என்பதை தெளிவுபடுத்திருக்கிறோம். அதுக்கு பதில் சொன்னீங்களா நீங்க? ஜில்பா வசனம் இறங்கின முன்னாடி தான் சஃபாவுல் ஹத்தைன் கண்ணங்கள் கருத்து பெண்மணி ஜில்பாபை போட்டு ரசூலுல்லாஹி காலத்துல வந்து கேள்வி கேட்டாங்க, அதை சொன்னோம். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோம், அதுக்கு பதில் வந்துச்சா? ரசூலுல்லாஹி ஹிமார் அணிந்த நிலையில முகம் தெரிஞ்ச உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹி சந்திச்சாங்க அப்படின்னு அடுக்கடுக்கான ஆதாரம் வச்சோம். சொன்னதுக்கு எதுக்குமே பதில காணோம். ஆதாரத்தை வச்சுட்டோம், ஆதாரத்தை வச்சு எப்படி உங்களால இப்படி சத்தம் போட்டு சொல்ல முடியுது? இப்படி இருட்டடி பண்ணிட்டு விஷமத்தனம் பண்ணிட்டு ஒரு ஆதாரம் மூட வேண்டும் மூட வேண்டும். இதுலதான் உங்க திறமை. உங்களுக்கு நல்ல திறமை இருக்கு. எதுல திறமை இருக்குது? இந்த வைகோ மாதிரி சத்தம் போட்டு பேசுவானே அதுலதான் உங்களுக்கு திறமை இருக்கு, சத்தியத்துல திறமை இல்ல. சரி இல்ல, அது வைகோவா சைக்கோவா அது தூர விடுங்க வேண்டாம். என்னன்னா அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஆதாரம் என்றால் ஒண்ணு காட்டும் ஆதாரம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. வண்டி வண்டியா இருக்குது, நேரம் இல்ல காலம் இல்லன்னு சொல்லிட்டு தான் இப்ப ஒன்ன வச்சுக்கிட்டு இதுதான் ஆதாரம் அப்படிங்கிறாங்க. சத்தம் போட்டோம்னா நாளைக்கு சொல்லணும்ல, என்ன சரத்து உங்க தரப்புல ஒரு ஆதாரம் வைக்கல, நல்லா பாருப்பா 83 தடவை மூட வேண்டும் மூட வேண்டும் சொன்னா இல்லையா, எண்ணி பாருவே அப்படின்னு சொல்றது கத்திக்கிட்டு இருக்காப்ல. நாங்க எவ்வளவு தெளிவான ஆதாரத்தை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி மற்ற சகோதரர் என்ன செஞ்சாங்க, அத கணவன் மனைவியும் தான் குறிக்குதுன்னு இப்னு உமர் அவர்கள் சொன்னதை அவர் மௌகூஃபான செய்தி சொன்னாங்க, கேட்டிருக்கிறோம். ரெண்டாவது உம்மு சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அதுல எங்க கை மாறி மாறி வந்துச்சுன்னு வருது. இது கணவன் மனைவியான்னு சேர்ந்து கேட்டோம், அதை விட்டுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சாதகமானது எடுத்துக்கிறதும் பாதகமானது விடுறோங்கிறது கசப்புணர்வு யாருக்குன்னு பாருங்க. அவங்க எந்த அளவு கசப்புணர்வுனா, அந்த ஹதீஸ்ல வருது, ஒட்டகத்துல போனாங்களா, சிவிகை இருந்துச்சா, ஒல்லியா இருந்தாங்களா, கூடாரத்துல இருந்தாங்களா, பார்த்தாங்களா, இன்னாலில்லாஹி சொன்னாங்களா, எப்படி என்றால் இவ்வளவு சொல்றீங்கல்ல, அது ஹிஜாபுக்கு முன்னால் அவர் என்னை கண்டிருக்கிறார், முடிஞ்சா கண்டிருக்கிறார். அதனால இப்போ ஹிஜாபுடைய வசனம் வந்திருக்குது, நபிமாருடைய மனைவிமார்கள் மூடணும், அதனால மூடிக்கிட்டேங்கிறாங்க. அப்ப ஜில்பாப் இருந்து மூடினாங்க, ஹிமா இருந்தா மூடி இருப்பாங்க, வேற ஏதாவது கப்படா இருந்தா மூடி இருப்பாங்க, வேற ஏதாவது துணி கர்ச்சீஃப் தான் மூடி இருப்பாங்க. எதை வச்சு மூடுறாங்க? ஏன்னா சட்டம் அது இருக்கு. நபியினுடைய மனைவிமார்களுக்கு இந்த பிரத்யோக சட்டம் இருப்பதால் மூடி இருக்கிறாங்க. அடுத்தபடியாக ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அது நாங்களும் எங்க தரப்பா வைக்கணும் இல்லையா? அப்ப முகம் திறந்திருக்கிறதுக்கும் கை கால் இதெல்லாம் விஷயத்துக்கு வரும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ் அவர்களே, நீங்க இத்தா முடிச்சிட்டு தலாக் ஆகுது, இத்தா முடிச்சிட்ட பிறகு நீங்க என்கிட்ட வாங்கங்கறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப 3 நபித்தோழர்களை பத்தி சொல்றாங்க. அப்ப யாரு? முஆவியா ரலியல்லாஹு அவர்கள், அதே மாதிரி வந்து அபூ ஜஹம்,
அதே மாதிரி வந்து உசாமா, இந்த 3 நபி தோழர்களை பத்தி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, முஆவியா வந்து கொஞ்சம் கரிமித்தனம் பண்ணுவாரு, அந்த காசு விஷயத்துல கஞ்சத்தனம் பண்ணுவாங்க. அபூஜஹம் வந்து கொஞ்சம் கடுமையா பொம்பளை போட்டு அடிப்பாங்க. உசாமா நல்லவர் அப்படின்னு சொன்னோன்னே ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபகாலத் பி யதிஹா, தன் கையை தூக்கிட்டு ஹாக்கதா உசாமா உசாமா இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொன்னார்கள்னு சொல்லி அந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த நபி தோழர் வந்து உசாமா ரலியல்லாஹு, அதாவது நம்ம ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கையை தூக்கி இப்படி சொன்னார்கள் என்று பார்த்து அறிவிச்சாங்களே, இப்ப இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? திறந்திருந்தது என்ற ஆதாரம் இருக்குதா? இதுதான் கேள்வி. இது நீங்க மூடி இருந்துச்சு உர போட்டு வந்து சொன்னாங்கன்னு சொல்லுங்க, இப்ப சாட்சி போட்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க. இப்ப அது மாதிரி சகோதரர்களே, புகாரியில 5126 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னை நான் உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன், என்னை திருமணம் செய்து கொள்வது என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அந்த பெண்ணை அந்த பெண்ணை மேலும் கீழுமாக பார்த்து ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். அந்த பெண்மணி ரொம்ப நேரம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்று தெள்ள தெளிவாக புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இது என்ன சொல்லுகிறது, என்ன திருமணம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை பாக்குறாங்க, இல்லன்னு மறுத்துறாங்க. மோகம் தெரிஞ்சிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதற்கு முன்னால் இந்த 2 அமர்வுகளிலும் ஏராளமான ஹதீசுகள் வந்து வைக்கப்பட்டுச்சு. நம்ம தரப்பிலும் சில ஹதீசுகள்லாம் வைக்கப்பட்டுச்சு. நம்ம தரப்பில் உள்ள ஹதீசுகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது, எதிர் தரப்பில் சொல்லக்கூடிய ஹதீசுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. உண்மையான செய்தி அது. ஆனால் விஷயம் என்னவென்றால், ஒரு ஹதீஸ் வந்து ஹதீஸுடைய எண்ணிக்கை தொடர்பான செய்தி வந்து முக்கியம் கிடையாது. ஒரு ஹதீஸை வந்து ஒரு கருத்துக்கு ஆதரவாக ஒருவர் காண்பித்தார், அவர் சொல்லக்கூடிய கருத்து அந்த ஹதீஸ்ல இருக்கா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும். நாங்க ஹதீஸ் அள்ளி போட்டான்னு கிடையாது. அந்த அள்ளி போட்டதுல வந்து எத்தனை செய்திகள் அதுக்கான ஆதாரம் இருக்கு, தெளிவா இருக்குங்கிறதா முக்கியம். ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அந்த கருத்துக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது, நம்ம ஹதீஸ் சொன்னா மக்கள் கேட்டுக்குவாங்கிற விஷயம் இல்ல. நீங்க சொல்லக்கூடிய கருத்து அந்த ஹதீஸ்ல இருக்காங்கிறதா முக்கியம். வரிசையாக ஒரு விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் வந்து நம்மளும் வந்து ஏராளமான செய்திகளை, புலகமான செய்திகளை சொல்லிட்டே போவோம். நம்ம தேடுறது வந்து தீர்க்கமான, தெளிவான, உறுதியான ஆதாரங்கள் நம்ம தேடுகிறோம். மக்கள் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் வந்து அது வந்து ஒரு கருத்தை சொல்றாங்க தோராயமா, அதில் வந்து முகம் திறந்து வைத்தல் தொடர்பாக முகம் தொடர்பான குறிப்பு ஒன்னும் ஒரு போதும் சொல்லப்பட கிடையாது. எனக்கு மட்டும் சொல்ல வேண்டியது அந்த விஷயங்கள்ல முகம் திறந்து வைத்தல் தொடர்பான செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியான உத்தரவும், அதற்கு நேரடியான அங்கீகாரம் வழங்கியதாகவும் இது போன்ற செய்திகளை அவங்க தெளிவா எடுத்து வைக்கணும். எத்தனை ஹதீஸ் சொல்றாங்கிறது முக்கியம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல அந்த சத்து இருக்கா இல்லையாங்கன்னு பார்க்கணும். பார்வையாளர்களும் ஒரு விஷயத்த கவனிக்கணும். நிறைய ஹதீஸ் சொல்றாங்க, நிறைய ஹதீஸ் அள்ளி போட்டதுலாம் சரி, அதுல எத்தனை வந்து முகம் திறத்தல் தொடர்பான செய்திகள் தெளிவா சொல்லி இருக்கு, இதான் முக்கியமா கவனிக்கணும். இந்த ஒரு பயான் தோரணை தான் நிறைய இடங்களில் செய்து மக்களால் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. விஷயம் நிறைய சொல்வது முக்கியம் கிடையாது, அந்த விஷயத்தில் நாம் சொல்லக்கூடிய கருத்து இருக்கிறதா இல்லையா என்பதுதான் முக்கியம். சம்பந்தப்பட்ட நபர்கள் அதை சான்று நேரடியான அதிலிருந்து கருத்து சான்று எடுக்கிறார்களா அல்லது தன்னுடைய விருப்பத்திற்கு அந்த செய்தியை வளைக்கிறார்களா என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். விஷயம் பாருங்க, இப்ப நான் ஹதீஸ் சொல்றேன், ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் தான் அது. சஹீஹ் முஸ்லிமுடைய 1403வது ஹதீஸ் அது. இந்த ஹதீஸ்க்கு முக்கியமா பதில் சொல்லி அவன் அமர்வுல நம்ம எல்லா ஹதீஸ்க்கும் இந்த ஒரு ஹதீஸ் தான் மறுப்பா வைப்போம். அன்னல் மவாத் துக்பில் ஃபீ சூரத்தி ஷைத்தான் வ துத்பிர் ஃபீ சூரத்தி ஷைத்தான் ஃபைதா அப்ஸர அஹதுக்கும் இம்ராஅத்தன் ஃபல்யத்தி அஹ்லஹு ஃபஇன்ன ذلك يرد ما في نفسه அல்லது يرد ما في نفسه. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு ஷைத்தான், மன்னிக்கணும், ஒரு பெண் ஷைத்தானுடைய தோற்றத்தில் முன்புறமாக வருகிறாள். வ துத்பிரு ஃபீ சூரத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய தோற்றத்தில் அவர் பின்புறமாக செல்கிறாள். இதா அப்ஸர அஹதுக்கும் இம்ராஅத்தன், இந்த நிலையில் ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்தால் ஃபல்யத்தி அஹ்லஹு, அவர் தன்னுடைய மனைவியிடம் சென்றுவிடட்டும். ஃபைன்ன ذلك يرد ما في نفسه, இந்த விஷயம் நிச்சயமாக அவர் மனதில் உள்ளதை அகற்றிவிடும், கசடை அகற்றிவிடும் பொருள். இது சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தியில் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, பெண்ணுடைய முன்னாடி உள்ள தோற்றமும் சரி ஆணை கவரும், பெண்ணுடைய பின்னாடி உள்ள தோற்றமும் ஆணை கவரும் என்ற விஷயத்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வையை தாழ்த்துவது என்ற ஒரு காரியத்தை முகத்துக்காக மட்டும்தான் தாழ்த்த வேண்டுமா அல்லது வேறு அவயங்களை பார்க்கும்போதும் பின்புறமாக இருந்தும், பின்புறமாக முகம் யாருக்கும் ஒருபோதும் கிடையாது, பெண்களுக்கு பின்புறமாக முகம் ஒருபோதும் கிடையாது.
பின்புறமாக அவர்கள் பின்புறமாக சென்றாலும் முகத்தை தாழ்த்த வேண்டும் என்ற செய்திதான் இஸ்லாமில் சொல்லப்பட்டிருக்கிறது. சௌரம் 2 ஹதீஸ் எடுத்து வச்சாங்க, 3 ஹதீஸ் எடுத்து வச்சாங்க. ஒண்ணு வந்து அது அந்த தொடர்பான செய்தி, நிக்காஹ் தொடர்பான செய்தி. அது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தி, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்கும் அல்-பா ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகஃது லில்-பஸர் வ அஹ்ஃபது லில்-ஃபர்ஜ்ங்கிற ஹதீஸ் எடுத்து சொன்னாங்க. இளைஞர்களே, உங்களை யார் வந்து தாம்பத்திய வாழ்க்கையினால் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். ஏனென்றால் திருமண வாழ்வு அவருடைய பார்வையை தாழ்த்தக்கூடியது. இன்னும் அவருடைய கற்பநெறி அவருடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கக்கூடியது. எவர் அதனால் முடியல இல்லை என்றால் அவர் நோன்பு நோக்கட்டும், அதுதான் அவருக்கு பாதுகாப்புங்கிற ஹதீஸ் புகாரி முஸ்லிம் செய்யாதுன்னு சொல்லி காமிச்சாங்க. அந்த செய்தி அது செய்யான விஷயம். அது நம்ம ஒருபோதும் அந்த செய்தியெல்லாம் மறுக்கல. இந்த இடத்தில் கௌதுல் பஸ்ஸர் என்பது நாம் சொல்வது போல, நாம் கேட்பது போல, இது பெண்ணுடைய முகத்துக்காக மட்டும்தான் குறிக்கும் என்றால், பார்வையை தாழ்த்துவது என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம், பார்வையை தாழ்த்துவது என்பது முகமே இல்லைன்னு சொன்னா எல்லாம் மூடிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்னத்தை பார்த்து பார்வையை தாழ்த்துறதுங்கிற வாதம் தான் காலையில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப இந்த செய்தி தான் ஹதீஸ் அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம திரும்ப அந்த விஷயங்களை திரும்ப என்ன சொல்றேன்னு கேட்டா, முகம் மட்டுமே கவரும் என்பதற்கு இவர்களும் என்ன சான்று இருக்கிறது? இந்த ஹதீஸில் தெளிவாக ஒரு பெண்ணுடைய முன்புறமும் சரி பின்புறமும் சரி, அது நிச்சயமாக பின்புறம் என்று நினைக்கணும், அந்த தப்பான வார்த்தைகளை சொல்லல, பின்தோற்றம் என்பதும் சரி, அதுவும் நிச்சயமாக ஷைத்தானுடைய நிலையில் தான் இருக்கிறது. ஷைத்தானுடைய ஒரு மனிதனை தவறான வழியில் ஈர்க்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? அந்த ஹதீஸுடைய வாசகம் பாருங்க, இதா அப்ஸர அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அத்தகைய பெண்ணை கண்டால், எனவே இது 2 பேரும் பார்க்கறதையும் அந்த விஷயம் குறிக்குது. எனவே கௌதுல் பஸ்ஸர் என்பது பார்வையை தாழ்த்துவது என்பது முகம் மட்டுமே அல்ல, முகம் மட்டும் கிடையாது, இன்னும் ஏனைய செய்திகளுக்கும். ஏன் ஒரு பெண்ணுடைய பின்புற தோற்றம் என்பது அந்த நேரத்திலும் முகத்தை அவர்கள் நிச்சயமாக பார்வையை தாழ்த்தியாக வேண்டும். அந்த ஹதீஸினுடைய அடிப்படையை வைத்து பார்த்தால் இவங்க சொல்லக்கூடிய அந்த ஹக்கு தரீக் தொடர்பான சாலையினுடைய உரிமைகள் தொடர்பான ஹதீஸ் சொல்லி காமிச்சாங்க. கௌதுல் பஸ்ஸர் பார்வையை தாழ்த்துவது என்பது சாலையில் பெற வேண்டிய ஒழுங்குமுறை தொடர்பான ஹக்கு தொடர்பான ஒரு ஹதீஸ் சொல்லி காமிச்சாங்க. அதுபோலவே அந்நவதுல் ஃபுஜாயியா தொடர்பாக திடீர் பார்வை தொடர்பான செய்தியும் சொல்லி காண்பித்தார்கள். தொடர்பான ஹதீஸ் சொல்லி காமிச்சாங்க. அது மற்றொரு அறிவிப்புல மற்றொரு சஹாபி வாயிலாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த செய்தியை அவங்க சொல்லி காமிச்சாங்க, அந்த விஷயத்தை அவங்க சொல்லி காமிச்சாங்க. இந்த 2 ஹதீசுகள் தொடர்பான விஷயமும் இதில் உள்ள செய்திகளில் முகம் தொடர்பான செய்தியை மட்டும்தான் இது குறிக்கும் என்று இவர்கள் எப்படி வாதாடுகிறார்கள்? இது எவ்வாறு ஒரு பெண்ணுடைய முன்புற தோற்றம் தொடர்பான செய்தியை குறிக்குமோ அதுபோன்றே பின்புற தோற்றம் தொடர்பான செய்தி, இன்னும் ஏனைய உறுப்புகள் தொடர்பான விஷயம் ஆகிய அனைத்தும் நிச்சயமாக குறிக்கும். எனவே மூஞ்ச முன்னா பாக்கத்துக்கு என்ன இருக்கு, அப்புறம் என்னத்தை பாக்கத்துக்கு இருக்கு? எனவே பார்வையை தாழ்த்தணுங்கிற வாதம் தவறான ஒரு வாதம். இந்த வாதத்தை வைத்துதான் அனைத்து செய்திகளுமே நிறுவப்படுகிறது. எனவே இது தவறான ஒரு செய்தி. அடுத்து வஹபா தொடர்பான ஹதீஸ் தொடர்பாக சொல்லி காண்பித்தார்கள். வஹபா தொடர்பான ஹதீஸை பொறுத்த மட்டில் அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்தார்கள். அந்த பெண் வந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தாங்க, பிறகு தன்னுடைய பார்வையை தாழ்த்தினாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லும் போது மேலந்து கீழ் வரைக்கும் பார்த்தாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை அவங்க சொன்னாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். நதர இலைஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அந்த விஷயம் அந்த பெண்ணு தொடர்பாக அந்த பெண்ணை தீர்க்கமாக பார்த்தார்கள். மேலும் கீழுங்கிற வார்த்தை நம்ம செய்யக்கூடாது, அது ஒரு மாதிரி வார்த்தை. இந்த வார்த்தை அது பிறகு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்துட்டாங்க. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்துட்டாங்க. பின்னாடி அந்த சஹாபி அவங்க ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அதை பார்த்து முடிச்சுட்டு அந்த பெண் தொடர்பாக எந்த ஒரு சம்மதமும் அமைதியா இருந்தாங்க. அப்ப அவங்க அந்த பெண்ணை மறுக்கும் போது அவங்க என்ன வார்த்தை சொல்லல, இந்த பெண்ணுடைய முகம் எனக்கு பிடிக்கல, முகம் திறந்துச்சு, இந்த பெண்ணுடைய அழகு எனக்கு ஈர்க்கல, முக அழகு எனக்கு பிடிக்கல, எனவே வேணாம்னு ஒருபோதும் அவங்க சொல்லல. அவங்க அமைதியா பேசாம இருந்தாங்க. அவங்களே அமைதியா பேசாம இருக்கும்போது முகத்தை பார்த்துதான் இவங்க தீர்மானிச்சாங்க. இவங்க எப்படி சொல்றாங்க? அது மட்டும் இல்லாம அந்த ஹதீஸ்ல வாசகம் பாருங்க, அந்த சஹாபி சொன்னாங்க. அந்த சஹாபி சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கு. அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ் இல்லம் யகுன் லக பிஹா ஹாஜத்துன் ஃபஸவ்விஜ்னிஹா, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, உங்களுக்கு அந்த பெண் விஷயத்தில் எந்த தேவையும் இல்லை என்றால் அவரை எனக்கு திருமணம் செய்து தாருங்கள் என்று அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தேவையில்லை, பேசாம இருந்தாங்க. முக அழகை பார்த்து இந்த முக அழகு கோணலா இருக்கு, சரியில்லை, எனக்கு பிடிக்கல அப்படிலாம் ஒருபோதும் சொல்லல. முகத்தை பார்த்ததாக எந்த குறிப்பும் கிடையாது. எனவே ஒவ்வொரு ஹதீஸ் தொடர்பான செய்தியிலும் முகத்தை பார்த்தார்கள், முகம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற வார்த்தை நேரடியான வார்த்தை அவர்கள் சொல்லியாக வேண்டும். ஒரு ஹதீஸில் இருந்து ஒரு மஸ்அலாவை ஒரு தீர்வை எட்டுவதாக இருந்தால் அதில் உள்ள சொற்பிரயோகம் தெளிவாக இருந்தாக வேண்டும். ஹதீசுகளை அள்ளி கொட்டுவது என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த அள்ளி கொட்டின ஹதீஸ்ல ஒன்னாவது தன்னுடைய கருத்துக்கு சாதகமா இருக்குங்கிறது மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம். எனவே இந்த விஷயத்தை இன்னும் பின்னால் இவர்கள் பின்னால் ஒரு கால் சொன்னால்
சுபையா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் தொடர்பான செய்தி, ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பான செய்தி, இன்னும் இந்த வேணைய அணிந்து சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதற்கு நாம் தொடர்ச்சியாக பதில் சொல்லுவோம். விஷயம் என்னவென்றால், ஒரு ஹதீஸை கொண்டு ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் அது தெளிந்த மிக தெளிவான தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடிய மிக தெளிவான தீர்க்கமான வார்த்தைகள் இடம்பெற வேண்டும். அந்த ஹதீஸ் நாம் எடுத்து ஏற்கனவே சொல்லிட்டோம். அது முஸ்லிம்களுடைய 1403வது ஹதீஸ். அது பெண்ணுடைய முகத்தை போன்றே அவருடைய முன்புற தோற்றம், ஏனைய முன்புற தோற்றம் மற்றும் பின்புற தோற்றமும் அதுவும் சைத்தானை போன்று இருக்கக்கூடியதுதான், சைத்தானுடைய நிலையில் இருக்கக்கூடியதுதான். எனவே இது அனைத்தையும் குறிக்கும் என்பதை அல்லாஹ் நம்பக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய வாதம். சௌரங்க பேசலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடந்த அமர்வுல நான் சொல்லியிருந்தேன், அதாவது செய்திகளை சொல்லுங்கள், மற்ற செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டாம், நாம் எதற்காக அமர்ந்திருக்கிறோமோ அதை பற்றி மட்டுமே பேசுவோம் என்று நான் சொல்லியிருந்தேன். என்ன ஆரோக்கியமாக இது நடைபெற வேண்டும் என்பதற்காக, எது சத்தியமோ அது வெளிப்பட வேண்டும் என்பதற்காக, தேவையற்ற விஷயங்களில் கவனம் செல்ல வேண்டாம் என்பதற்காக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் திரும்ப திரும்ப என்ன செய்கிறார்கள், அதே பொங்கிலே அதே பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாசர் இருக்கிறாரு, அவர் ஒரு விஷயம் சொன்னார், இவரை பற்றி எனக்கு சில செய்தி தெரியும். ஒன்னும் இல்லை, அவர் ஒன்னும் சொல்ல போகல. நான் ஃபிர்தௌஸியால ஓதி இருக்கிறேன், ஓதி கொண்டிருக்கிற போது அவர் வந்து சேர்ந்தார். அதனால அவருக்கு ஏதாவது என்ன பத்தி ஏதாவது தெரியலாம். அப்போ என்ன அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு சகோதரர் வைகோண்டு கூட சொல்லிட்டார். இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஏதோ நினைச்சிருப்பீங்க. அது என்னன்னா, மதரசாவில வந்து பேசும்பொழுது பேச்சு பேசி எடுப்பது வழக்கம், எல்லா மதரசாக்களும் உண்டு. அதனால நான் என்ன செய்வேன் என்றால், நிறைய பேச்சாளர்களுடைய பேச்சுகளை கேட்பேன். நிறைய பேச்சாளர்கள் எப்படி பேசுறாங்க அப்படின்னு. அதுல என்னன்னா, இந்த வைகோவுடைய பேச்சை கேட்பேன். அவர் எப்படி பேசுறாரு, பெரிய அளவுல பிரபலமா இருக்கிறாரு அப்படின்னு நான் கேட்பேன். அவர் மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய பேருடைய, பழனி பாபுடைய பேச்சு ரொம்ப ஆர்வமா கேட்பேன். இது மாதிரி நிறைய பேச்சாளருடைய பேச்சு, பி ஜெயலலிதாவின் பேச்சு கேட்பேன். இது மாதிரி நிறைய பேச்சு, ஒரு சொல்ல வைகோன்ல இது மாதிரி நேரப்பட்ட பேச்சுகளை கேட்டிருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, பேச்சு வளர்த்துக் கொள்ள என்பதற்காக, அப்படி இதுக்காகத்தான். இதுல என்ன தப்பு, அதுதான் அவர் சொல்லுவார, ஏதோ தெரியும் போன்றார். ஆக இதுல வந்து இன்னொன்னு சொல்றாங்க, வைகோன்னு சொல்லும் போது சைக்கோன்றார். அது என்ன அவமானப்படுத்தும் என்பதற்காக சொல்றாரு. ஆக வைகோ சைக்கோன்றார். நான் சொல்லலாமா உங்களை, நீங்க தௌஹீத் ஜமாத்து பேர்ல இருக்கீங்க, தருதல ஜமாத்துன்னு சொல்றேன். எதுக்கு இது இதுல தேவையற்ற விஷயங்கள் இதெல்லாம் பேசி கொண்டிருக்க கூடாது. இப்ப நீங்க பேசுனா அப்ப நாங்க தான் பேசுவோம், பேசி பார்க்கலாமா? அப்ப அப்படி அல்ல. அது நம்ம எதற்காக வந்தோமோ அதை பற்றி பேச வேண்டும். எல்லாரும் பேசுவோம், சரிங்களா? உங்களை விட 4 மடங்கு அதிகமாக கூட பேசலாம். அப்படி அல்ல. அதனால் சகோதரர்கள், விஷயத்தை மட்டும் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒரு செய்தியை ஏற்கனவே நான் சொல்லிக் கொண்டேன். இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த ஒரு நாள் போதான்னு சொன்னாங்க அவரு, இவரு ஒரு செய்தி போதாதான்னு கேட்கிறாரு. ஒரு நாள் போதான்னு சொன்னவர் அவங்க, ஒரு செய்தி போதுன்னு சொன்னது நானு. புரியுதுங்களா? அது ரெண்டும் போட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எதிர்த்தரப்பு அறிஞர்கள் ஒரு ஹதீஸை எப்படி வழங்க வேண்டும் என்பது கூட தெரியல. முஸ்லிமுடைய ஹதீஸை எடுத்து வச்சாங்க, முதல் 2 வரியை மறைத்து விட்டு. அல்லாஹ்வுடைய அச்சம் கொஞ்சம் கூட உங்களுக்கு கிடையாதுங்க. இவங்க அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் ஒரு ஹதீஸை வைக்கும்போது முதல் வரியை படிக்கணுமா இல்லையா? முதல் வரியை மறைத்து விட்டு வைக்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் மூமினா? யோசித்து பாருங்க. நான் ஈமான நான் சொல்லவில்லை, ஈமான் வெளிப்படைதான் பார்க்க முடியும். முதல் 2 வரியை மறைத்து விட்டு வைக்கிறான்னு சொன்னால் ஈமான், இறை நம்பிக்கை கொஞ்சமாவது உங்களுடைய உள்ளத்துல இருக்குதா? அல்லாஹ்வுடைய பயம் இருக்குதா? அப்ப என்ன நீங்க ஆதாரம் காட்ட வர்றீங்க? முஸ்லிமுடைய ஹதீஸை வைக்கிறாங்க, அதுல வரி ஆரம்பிக்க, நபிகள் நாயகம் ரஆ இம்ரஅத்தன், ஒரு பெண்ணை பார்த்தார்கள். அந்த பெண் நபிகள் நாயகத்துடைய உள்ளத்தை கவர்ந்தால், தன்னுடைய மனைவிட்ட போய் இல்லறத்துல ஈடுபட்டாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, ஒரு பெண் வரும்போதோ அவள் ஷைத்தானுடைய உருவத்தில் வருகின்றாள், அவள் போகும்போது ஷைத்தானுடைய உருவத்தில் வருகின்றாள். இது துதுபிலுன்னு வர, துபுர குறிக்குமா? ஒரு வார்த்தையை வழங்க தெரியுதா? நம்ம சொல்லுவோம், இந்த வரும்போதும் போகும்போது சிரிச்சுக்கிட்டே வர்றாருங்க, ஏதோ சொல்லுவோம். அது சிரிச்சுக்கிட்டே வரும்போது மோத்த பார்த்தான்னு சொல்லுவோம், போகும்போது மோத்த பார்த்தான்னு சொல்லுவோம். அப்ப துக்குபிலுன்னு சொன்னா வரும்போது, துதுபிலுன்னா போகும்போது. நடைமுறை வார்த்தை எத்தனை ஹதீஸ்கள்ல எத்தனை இடத்துல இந்த அதுபரங்கிற வார்த்தை பின்புறத்தையா குறிக்கும்? போகும்போதுன்னு அர்த்தம். ஒரு பெண்ணு வரும்போது சிரிச்சுக்கிட்டே வர்றா, ஒரு பெண்ணு வரும்போது சைத்தான் தோற்றத்துல வர்றா, போகும்போது சைத்தான் தோற்றத்துல வர்றா. அப்ப இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய முகத்தை பார்த்து உங்களை கவர்ந்துட்டுனா நீங்க மனைவிட்ட போய் இல்லறத்துல ஈடுபடுங்க.
அப்ப என்ன இவங்க ஹதீஸை வழங்குறாங்க, இவங்களுக்கு மொழி அறிவு கூட சீரோன் வழங்குது. ஹதீஸ்ல இருட்டடிப்பு இது ஒரு மூமின் செய்யக்கூடிய காரியம் கிடையாது. இதுக்கு நாம் கோவப்படுறோம், எதுக்கு சத்தமிட்டு பேசுறோம்? இந்த மாதிரி அநியாயம் பண்ணும்போது பயங்கரமான ஒரு எரிச்சல் வருகிறது. இவங்க எல்லாம் மார்க்கத்தை சொல்வதை தகுதியானவங்களா, இருட்டடிப்பு பேர்வழிகளா இருக்கிறாங்களா சொல்லி காட்டுறோம், ஆதாரத்தோட சொல்லி காட்டுறோம். அடுத்து பாருங்க, எத்தனை ஆதாரம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம், அவங்க சொல்லிட்டு போட்டு மக்களுக்கு வழங்கும். என்ன ஆதாரம்? இந்த செய்தி வந்து முஸ்லிம் சஹீஹ் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஹுனைன் யுத்தத்தில் இஸ்லாமிய கால கடைசி யுத்தம். ஹுனைன் யுத்தத்தில் வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து யுத்தத்தில் வந்து கையில ஒரு கொடுவாளோட இருக்கிறாங்க. அப்போ உம்மு சுலைம் வந்து கையில ஒரு கொடுவாள் வச்சிருக்காங்க. ஃபராஹ அபூ தல்ஹா உம்மு சுலைம் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கூடிய ரசூலல்லாஹ் ஹாதி உம்மு சுலைம் பாருங்க, மாகா ஹஞ்சர், அவங்க கையில கொடுவாள் வச்சிருக்காங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னொரு ரிவாயத்துல வருது, அஹ்மதுல வருது, ரசூலல்லாஹ் அலம் தரையிலி உம்மி சுலைம் பார்க்கலையா, முத்த கல்லிதத்தன் ஹஞ்சரன், அவங்க கையில ஒரு கொடுவாளை தொங்க போட்டுட்டு இருக்காங்களே. அப்ப நபியான கேட்கிறாங்க, யா உம்மு சுலைம் மா தஸ்னீ நபி, யா உம்மு சுலைம் ஏதாவது என்ன செய்வீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, ஏதாவது எதிரியம் பக்கத்துல வந்தா இந்த கொடுவாளை வச்சு அவங்க வயிற்று கீறி கிழிச்சிடுவாங்கிறாங்க. போர்க்களம் எல்லாம் காலில் உளர்ந்தாங்க. இதையும் உம்மு சுலைம் வந்து கொடுவாளை என் கையில வச்சிருந்தாங்க. அதுக்கு அவங்க விளக்கம் சொல்லுவாங்க, நினைக்கிற நம்ம நேற்று கிடையாது. உம்மு சுலைம் கையில ஒரு கொடுவாள் போர்க்களத்தை வச்சுட்டு நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, பார்த்துட்டு என்ன உம்மு சுலைம் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் காலத்துல வந்து பெண்கள் முகத்தை மறைக்கவில்லை, மூமினான பெண்கள் முகத்தை மறைக்கவில்லை என்பதை இது காட்டுகிறது. அது போன்று அகமது முஸ்லிம் போன்ற பல கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இந்த செய்தி அகமதுல 25,673 செய்தியா பதிவு செய்யப்பட்டு ஆயிஷா அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா சொல்றாங்க, இந்தி இம்ராத்துல் ஹசனத்துல் ஹயாத்தி, அழகிய தோற்றத்தில் ஒரு பெண் என்னிடம் எனக்கு பக்கத்துல இருந்தாங்க. எப்படி சொல்றாங்க? அழகான ஒரு பொம்பளை என் பக்கத்துல இருந்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் மன் ஹாதிஹி, ஆயிஷாவை இவங்க யாரு? அப்ப அவங்க சொன்னாங்க, ஹாதிஹி ஃபுலானா பிந்து ஃபுலான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்பதே இவங்க தான் இன்னாருடைய மகள் இன்னார். இன்னொரு ரிவாயத்துல வருது, இவங்க வந்து ஹவுலா பிந்து துவைத்னு நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஆயிஷா பக்கத்துல அழகான பொம்பளை இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க யாருன்னு சொல்லி, மன் ஹாதிஹின்னு கேட்கிறாங்க, இவங்க யாரு? இவங்க தான் ஹவுலா பின் துவைத்து, அவங்க நைட்ல தான் தூங்க மாட்டாங்க, தொழுதுகிட்டே இருப்பாங்க. நபிகள் நாயகம் சக்திக்கு உட்பட்டவங்க தொழணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியும் ரொம்ப தெளிவா காட்டுது, நபிகள் நாயகம் காலத்துல வந்து பெண்கள் முகம் தெரியக்கூடிய வகையில் தான் இருந்திருந்தார்கள். அல்லாஹ் நபிகள் நாயகம் இறையச்சமிகு காலத்திலே முகம் தெரிந்தது என்று சொன்னால் உங்களுக்கே உள்ளத்தில் உறுத்துதுன்னு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய வசனத்தை, நபிகள் நாயகத்துடைய வழிமுறையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் உங்களுக்கு ஏன் இல்லை? அதுபோன்று புகாரில 5224 செய்தியா பதிவு செய்யப்பட்டு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்க, அவங்களுடைய கணவர் ஜுபைருடைய தோப்பு வந்து 3 ஃபர்சக், சுல்சை ஃபர்சக், அதாவது ஒரு 3 மைல் தொலைவில் இருக்கு. டெய்லி இவங்க தான் தோப்புக்கு போவாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா செய்வாங்க, தோப்புக்கு போய் அங்க போய் பேரிச்சங்கொட்டைகளை பிறக்கி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு வேலைக்கு என்ன செய்றாங்க, தோப்புக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அஸ்மா நபிகள் இப்படித்தான் இருந்துச்சு. இவங்கள மாதிரி வீட்டுக்குள்ள பெண்களை பூட்டி வைக்கலாம் சொல்லல, மார்க்கத்துக்கு மாட்டமா அநியாயம் பண்ணாதீங்க, அக்கிரமா பேசாதீங்க. அப்ப என்ன வருது, அஸ்மா டெய்லி என்ன செய்றாங்க, தோப்புக்கு போய் விதைகளை பெருக்கி விட்டு வர்றாங்க. ஒரு சுமந்து கொண்டு வரும்போது அஸ்மா சொல்லி காட்டுறாங்க, ஃபஜித்து யௌமன் வன்னவா அலா ரஸி, என்ன வித்துக்களை எல்லாம் தலையில் சுமந்து கொண்டு நான் வந்தேன். ஃபலகீத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்தை சந்தித்தேன். ஓ மாவு நஃபருல் அன்சார், இன்னும் சில அன்சாரி சஹாபாக்களும் நபிகள் நாயகத்தோடு இருந்தார்கள். ஃபதானி, நபிகள் அஸ்மா கூப்பிடுறாங்க. மோத்த மரிச்சா எப்படி தெரியும், அஸ்மாவை கூப்பிட்டு தன்னுடைய ஒட்டகத்தை உட்கார வச்சு அதுக்கு மேல ஏறுங்கிறாங்க. அப்ப அஸ்மா தான் ரொம்ப வெட்கப்பட்டேன். அப்ப அந்த அஸ்மா சொல்றாங்க, ஃபஅரஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னி கத் இஸ்தஹயைது, நான் வெட்கப்பட்டேங்கிறது ரசூலுல்லாஹ் தெரிஞ்சு போச்சு. அப்ப அஸ்மாவை பார்த்து கூப்பிடுறாங்க. மோத்த மரிச்சா யாரும் தெரியுமா? அப்ப பக்கத்துல வந்து நினைச்சாங்க, அவங்க ஏறதுக்கு வெட்கப்படுறாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் பின்னாடி உட்கார்றதுன்னு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நான் வெட்கப்பட்டவனே நபிகள் நாயகம் அதை அறிஞ்சு வெட்கத்தை பார்த்துறாங்க. வெட்கத்தை பார்த்து என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து அஸ்மாவை சரிமா நீ போன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அனுப்பி வைத்து விடுகிறார்கள். இந்த செய்தியும் அஸ்மாவை பார்த்து நபிகள் நாயகம் கூப்பிட்டு இருக்கின்றார்கள். முகத்தை பார்க்காம என்ன செய்ய முடியாது, கூப்பிட முடியாது. அப்ப இந்த செய்தி 5224 செய்தியா பதிவு செய்யப்பட்டு, அது போன்று இன்னொரு செய்தியை நாம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி வந்து அகமதுல முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபாத்திமா பின்த் கைஸ்ங்கிற பெண்மணி, ஃபாத்திமா பின்த் கைஸ்ங்கிற பெண்மணியை வந்து அவங்களுடைய கணவர் தலாக் விட்டுறாங்க. தலாக் விட்டவுடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க உம்மு ஷரீக் அப்படிங்கிற அம்மாவுடைய வீட்டுல போய் இத்தா இருங்கிறாங்க. இத்தா இருங்கன்னு சொல்லிட்டு உம்மு ஷரீக் வீட்டுக்கு நீங்க போக வேண்டாம், அங்க நிறைய ஆண்கள் இருப்பாங்க, நீங்க வந்து இப்னு உம்மி மக்தும் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க.
ஏன் இப்னு உம்மி மக்தூம் வீட்டுக்கு போய் சொல்றாங்க? நபியான காரணம் சொல்றாங்க. நீ உம்மு ஷரீக் வீட்டுக்கு போனா ஃபஇன்னி அக்ரஹு அயஸ்குத அன்கி ஹிமாருகி, நீங்க எப்பமாவது தலையில போட்டுக்க ஹிமார் இருக்கா இல்லையா, அது கீழே விழுந்துரும். அவ் என்கஷிஃப சௌபான் சாக்கைக்கு, அது உன்னுடைய கெண்டைக்கால், கெண்டைக்கால் வச்சுக்கிறேன். கெண்டைக்கால் எது? நம்முடைய கால் முழி இருக்கு பாருங்க, அதுக்கு மேல உள்ளதான் கெண்டைக்கால். இது கால் முழி கண்டைக்கால், கால் முழிக்கு மேல உள்ள என்னது? கெண்டைக்கால். கெண்டைக்காலை விட்டும் உன்னுடைய ஆடை விலகி மின்கி பாலமா தக்ரஹீன், அந்நியாங்க செய்வாங்க. கெண்டைக்கால விட்டு ஆடை விலகிச்சுன்னா நீ வெறுக்கிற மாதிரி சில விஷயங்களை பார்த்துருவாங்க. ஏதோ ஒரு பெண்ணு மறைக்கணுமோ அதை பார்த்துருவாங்க. இங்க நபிகள் நாயகம் காலை போய் சொல்லும் போது கெண்டை காலை விட்டும் ஆடை விலகுதல். எப்படி சொல்றாங்க? கெண்டை காலை விட்டும் ஆடை விலகுதல். அப்போ ஒரு பெண்ணுக்கு கால் பாதம் என்பது அவுரத்து கிடையாது. கால் பாதம் இருக்க முழிக்கு கீழே, முழிக்கு கீழே உள்ள பாதம் அவுரத்து கிடையாது, மறைக்க வேண்டிய பகுதி கிடையாது. அதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க கெண்டை காலை விட்டும் ஆடை விலகி, கால் பாதம் அவுரத்துன்னு வச்சுக்கிறீங்க, காலை பாதத்தை விட்டும் ஆடை விலகின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப கால் பாதம் என்ன கிடையாது, அவுரத்து கிடையாது என்பது தெளிவாகிறது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபிய பெண்மணிகள் முகம் திறந்த நிலையில்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். சஹீஹ் முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான செய்தி, ஒரு அன்சாரி நபி தோழர் தமக்கு சொந்தமான ஒரு அடிமை பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வந்து தமக்கு தேவையான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அந்த அடிமை பெண்ணை பற்றி ஹதீஸ்ல வாசகம் வருது, ஜாஅ பி அமத்தின் சௌதா, ஒரு கருப்பு நிற அடிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த அன்சாரி நபி தோழர் அழைத்து வந்தார். அப்ப அந்த அடிமை கருப்பு நிற அடிமை என்று எப்படி தெரிஞ்சு? முகம் தெரியாம மூமினான அடிமை என்று ஹதீஸ்ல வாசகம் வருது. முகம் திறந்திருந்த காரணத்தினாலதான் அவங்க கருப்பு நிற அடிமை என்று தெளிவாக குறிப்பிட முடிந்தது. அதே போன்று பெண்களுடைய கையும் மறைக்கப்பட வேண்டிய பகுதி இல்லை என்பதற்கு மற்றும் ஒரு ஆதாரமாக நாங்கள் சொல்றோம். ஜாபீர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அன்சாரி நபி தோழரிடத்தில் வந்தார்கள். ஒரு பெண் அன்சாரி நபி தோழரிடத்தில் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக அந்த அன்சாரி பெண்மணி, அந்த சஹாபிய பெண்மணி ரசூலுல்லாஹ் அமருவதற்காக வேண்டி விரிப்பை விரித்தார்கள். அதை சுற்றி வரஷத் பில் மாஇ ஹவுலஹு, நபிகள் நாயகம் அமரக்கூடிய பகுதியை சுற்றி தண்ணீர் தெளித்தார்கள், தம்முடைய கரத்தால் தண்ணீரை தெளித்தார்கள் என்று ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். தண்ணீர் தெளித்தார்கள் என்ன? இவர்கள் சொல்வதை போன்று கையில உரையை போட்டு தண்ணி தெளிச்சாங்களா? இப்ப கையில தண்ணீர் தெளிக்கக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையில நபிகள் நாயகம் அமர்வதற்காக அந்த சஹாபி பெண்மணி தண்ணீர் தெளித்திருக்கிறார்கள் என்கிற வாசகத்திலிருந்து பெண்களுடைய கை மறைக்கப்பட வேண்டிய பகுதி இல்லை என்பது இந்த செய்தியிலிருந்து தெளிவாக தெரியுது. இன்னும் பல்வேறு ஆதாரங்களை சொல்லுவாங்க. அடுத்த சகோதரர்களே, நம்ம நிறைய ஆதாரங்கள் வச்சிருக்கிறோம். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, அதையெல்லாம் இருட்டடிப்பு செய்யக்கூடிய வகையில ஆதாரங்களை நிறைய காட்டலாம், ஆனால் அந்த கருத்து அங்கே இருக்கிறதா என்பதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம அடுக்கடுக்காக காட்டணும்ல, அவ்வளவு செய்திகளுக்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம அடுக்கடுக்கான அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் இவங்க சொல்லக்கூடிய கருத்து இல்ல என்று அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கணும். என்ன பண்ணாரு? அவ்வளவு விஷயங்கள் இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன, பார்வையை தாழ்த்துறது, அந்த விஷயத்துக்கு மட்டும் விளக்கம் கொடுத்து மற்ற செய்தியெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை. இப்ப நம்ம ஆதாரம் வைக்கிறோம். புகாரியில 5182வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹல் அவங்க அறிவிக்கிறாங்க, அபு உசைத் என்ற சஹாபி திருமணம் செய்தார். அவர் திருமணத்தின் போது அவர்களுடைய மனைவி உம்மு உசைத் அவர்கள் தான் எங்களுக்கு உணவு தயார் செய்து எங்களுக்கு பரிமாறினார்கள். எங்களுக்கு உணவு பரிமாறினது யாருன்னா அவங்களுடைய மனைவி உம்மு உசைத் தான் என்று தெளிவாக வருகிறது. அப்ப முகத்தை மூடி அவங்க பரிமாறி இருந்தா எப்படி அவங்களுடைய மனைவின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க? முகம் திறந்த நிலையில் இருந்ததுனாலதான் இது அபு உசைத் அவங்களுடைய மனைவி என்று சஹாபாக்களால் தெளிவாக சொல்ல முடிந்தது. அது மாதிரி அஹ்மது இப்னு ஹம்பல்ல சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களிடத்தில் பேச வேண்டும், எனக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் உடனே அந்த பெண்ணை பார்த்துட்டு சொன்னாங்க, யா உம்மு ஃபுலான், இன்னாருடைய தாயாரே. அந்த பெண்ணு முகத்தை மறைச்சு வந்திருந்தா யாருன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்குமா? இது யாருடைய தாயின் தெரிஞ்சிருக்குமா? அந்த பெண்மணி முகத்தை திறந்து வந்த காரணத்தினாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பெண்ணை பார்த்தவுடன் சொல்கிறார்கள், யா உம்மு ஃபுலான், இன்னாருடைய தாயாரே, நீங்கள் எந்த இடத்துல வேணா உட்காருங்கள், நான் உங்களிடத்தில் வந்து உங்களுடைய தேவை நிவர்த்தி செய்து வருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.
ஆக இதுவும் பெண்கள் முகத்தை இதுக்கு பதில் சொல்லணும். என்னமோ ஒரு செய்திக்கு சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு மொத்தத்தை அடிச்சு போட்டக்கூடாது, அம்புடி செய்திக்கு பதில் சொல்லணும். அது மாதிரி பாருங்க, முஸ்னத் அஹமது ஹம்பல்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. 23,039 செய்தியாக அன்னமத்தன் சௌதா, ஒரு கருப்பு நிற அடிமை பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கோரிக்கை முன்வைத்தார்கள். என்ன கோரிக்கை? நீங்க நல்ல முறையில திரும்பி வந்து விட்டால், இந்த போர்ல இருந்து திரும்பி வந்து விட்டால், நல்ல முறையில் திரும்பி வந்து விட்டால் உங்களுக்காக நான் தஃப் அடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு ஆண் தான், அவர் தான் சொல்கிறார் ஒரு அடிமை பெண், கருப்பு நிற அடிமை பெண் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில ஹதீசுகள் வந்து வரிசையா வந்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. மாஷாஅல்லாஹ் நிறைய செய்திகள் இதெல்லாம் அநேகமா வந்து அந்த தரப்புல உட்கார்ந்துருக்க மக்கள்லாம் எவ்வளவு ஹதீஸ்கள் ஆய்வு பண்ணி நிறைய விஷயங்கள் எடுத்தாங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நீங்க இருக்கலாம், எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த செய்திகள் எல்லாமே நம்ம முன்கூட்டியே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இது அல்பானி ரஹ்மத்துல்லாஹி எழுதின ஜில்பாபுல் மராத்தில் முஸ்லிமாங்கிற புக்ல இருந்து எடுக்கப்பட்ட செய்திகள் எல்லாமே. இது வந்து சுயமா இவங்க மன்னிக்கணும், நமக்கு தெரியாத விஷயத்தை பேசக்கூடாது. ஆனா ஜில்பாபுல் மராத்தில் முஸ்லிமால இந்த செய்தி எல்லாமே அதில் உள்ள செய்திகள் தான் இது எல்லாமே. இது எதுவும் வந்து தனி ஒரு அவங்களுடைய நூல் வந்து மொத்த ஷாமிலாவில் இருக்கு. அதுல அவங்க நூல் எழுதியிருக்காங்க. முன்னாடி ஹிஜாபுல் மராத்தில் முஸ்லிமான் பேர் வச்சிருந்தாங்க, பிறகு ஜில்பாபுல் மராத்தில் முஸ்லிமான் பேர் வச்சிருந்தாங்க. அந்த நூல்ல உள்ள விஷயங்கள் தான் அவங்க வரிசை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹஞ்சர் விஷயங்களும் நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி முதல்ல பேசிய சகோதரர் வந்து ரொம்ப உணர்ச்சிப்பட்ட உசவத்தை ஒரு செய்தி சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் முஸ்லிமா, முக்மினா, முக்மினா, முஸ்லிமா அப்படின்னு ரொம்ப ஆவேசமா கேட்டாங்க. அவங்க அக்கறை உள்ளதோட பாராட்டுறோம். அந்த முக்மின் முஸ்லிமுடைய ஒரு நேர்மை இப்ப கொஞ்சம் பாருங்க, நான் காமிக்கிறேன். இது வந்து நாங்க ஆன்லைன் பேஜ்ல இருந்து டவுன்லோட் பண்ணது இந்த செய்தி. இந்த கட்டுரையினுடைய பேர் வந்து முகத்திரைக்கு மறுப்புக்கு மறுப்பு அப்படின்னு பேர். இந்த விஷயத்துல ஆரம்பத்தில் என்ன எழுதியிருக்காங்க பாருங்க. இது குறித்து வாய் திறக்காமல் இருந்த பெண்கள் முகத்தை மறைக்க ஆதாரம் இல்லை என்று நாம் தொடர்ந்து பேசியும் எழுதியும் வருகிறோம். இது குறித்து வாய் திறக்காமல் இருந்த சலபி கும்பல், நாங்க தாங்க சலபி கும்பல், இப்பொழுது இது பற்றி மறுபிரசுரம் ஒன்றை வெளியிட்டு நான் அதுவும் விநியோகம் செய்து வருகின்றனர். இவர்களின் மறுப்பை சகோதரர் அப்துல் நாசர், முதல்ல பேசிய சகோதரர், அவர்கள் ஆய்வு செய்து மறுப்பு கட்டளை எழுதி அனுப்பியுள்ளார். அதை பரிசீலித்து, கவனிக்க அந்த வார்த்தையை, அதை பரிசீலித்து நாங்கள் வெளியிடுகிறோம். தவிர்த்து மாத்தினுடைய தலைமை. இப்ப முக்மினா முஸ்லிமான் கேட்ட சகோதரருடைய நேர்மையை பாருங்க. இந்த ஹதீஸ் வந்து ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பான ஒரு ஹதீஸ். அது ஹதீஸ் விஷயத்துல என்ன மாதிரி செய்யறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்க எங்களுடைய இயலாமை அடிப்படையில கம்ப்யூட்டர் கோளாறு எடுக்க முடியல, சிரமமா இருக்கு, நாங்க உண்மையை சொன்னோம். ஆனா வந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரை, இந்த துண்டு பிரசத்தை பொறுத்தவரை, இந்த ஆன்லைனுடைய விஷயத்தை பொறுத்தளவு சம்பந்தப்பட்ட சகோதரர் எழுதியிருக்காங்க. அவங்க தான் அவர் எழுதின விஷயத்துல என்ன மாதிரி காரியம் செஞ்சிருக்காரு, அதை வந்து பரிசீலித்து வெளியிட்ட மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னு பாருங்க. அந்த ஹதீஸ் செய்தி வந்து ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் செய்தியில நம்ம வந்து சொல்லியிருந்தோம், நம்ம துண்டு பிரசத்தில் சொல்லியிருந்தோம். இதுல முகம் தொடர்பான செய்தி எதுவுமே இல்ல. இப்போ நம்ம அந்த விஷயம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எத்தனை ஹதீஸ்கள்லயும் முகம் தொடர்பான செய்தி எதுவுமே இல்லை. அப்பவும் சொன்னோம், இப்பவும் சொன்னோம், அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய துண்டு பிரசத்தில விஷயத்தை நம்ம தெளிவாகவே சொன்னோம். அது தொடர்பான எந்த ஒரு பதிவுமே இல்லை அப்படின்னு உடனே வந்து என்ன செய்யறாங்க, ஒரு கடுமையான வார்த்தை, அதுக்கு பதில் பிரசுரம் போடுறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, பிரசுரம் இல்ல, ஆன்லைன்ல. அதாவது அறிவுடைய மக்களுக்கு இந்த விளக்கமே போதும், பொதுவான ஒரு விளக்கம்னு சொல்லி முடிச்சுட்டு, அது நாங்க எதுவும் இருட்டடிப்புலாம் செய்யல, பெருசா இருக்குன்னு வாசிக்கிறேன். நம்ம அந்த ஷைத்தான் அந்த துப்பிருவங்கிற ஹதீஸ்ல கூட முன்பகுதியை நம்ம சொல்ல மறுத்தது வந்து சிரமமா இருக்குமே தான், வேற ஒன்றும் கிடையாது. என்ன செய்துட்டோம்னா ஒண்ணும் கிடையாது, செய்துட்டு செஞ்சு நம்ம ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது. இருந்தாலும் அந்த ஹதீஸ் இன்ஷால்லா பிறகு விளக்கம் சொல்லுவோம், அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்ப அந்த அறிஞருடைய கருத்தை பாருங்க, அதாவது முக்மின் முஸ்லிம்களுடைய வார்த்தையை பாருங்க, அந்த செய்தியை பாருங்க. அந்த ஹதீஸ் 1805வது ஹதீஸ் தொடர்பான செய்தி. அது அந்த ஹதீஸ்ல வந்து அந்த ஹதீஸ மூன்றுதான் அது விளக்கங்களுக்கு கிட்டுறாரு. முதல்ல அறிவுடைய மக்களுக்கு இந்த விளக்கமே போதும், நாங்கள் ஆய்வு செய்கிறோம் என்று புகுந்த அரைவேக்காடுகள், நாங்க தான் புகுந்த அரைவேக்காடுகள் முழுமையாக ஹதீஸ்களை ஆய்வு செய்யாமல் மேற்கண்ட செய்தியில் முகத்தை பார்த்தார்கள் என்று வந்துள்ளதா என்று புல்லரிக்கும் கேள்வி, யாருக்கும் தெரியல, புல்லரிக்கும் கேள்வியை தங்கள் கேட்டு தங்களுடைய புலமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஓகேவா? இப்ப ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அப்பெண்ணின் முகத்தை தான் பார்த்தார்கள் மிக தெளிவாகவே ஹதீஸ்களில் வந்துள்ளது. அந்த ஹதீஸ் என்னவா? முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ் வந்து 1805வது ஹதீஸ். அந்த ஹதீஸ் என்ன செய்யறாங்க, அவங்க போடுறாங்க. அது பலவீனமான ஹதீஸ்ல மக்கள் எழுதிடுவாங்க, நாங்களே எழுதிட்டோம். கதாதா தொடர்பா திரும்ப திரும்ப சொன்னாங்க, நாங்க சொல்றோம், பார்த்து சொல்றோம் அப்படின்னு சொன்னோம். அது தெரியாம காரியம் செஞ்சுட்டு அது மன்னிப்பு கேட்டலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க ஒருபோதும் அந்த மாதிரி திட்டலாம் கிடையாது. கதாதா விஷயம் தொடர்பாக முன் வச்சு கடுமையான வாதத்தை நம்ம ஒருபோதும் முன்வைக்கலாம். ஆனா சகோதரர் வைக்கிறார். ஒருத்தர் வந்து ஏசி ஒரு கருத்தை முன்வைக்கும் போது என்ன செய்யணும், முதல்ல அவர் முக்மின் முஸ்லிமா முதல்ல இருந்தாகணும். முக்மினா முஸ்லிமான ஆவேசப்பட்டாங்கல்ல, இப்ப பாருங்க விஷயத்தை. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த ஹதீஸுடைய தொடர்பான செய்தியை, ஹதஸ்னா அப்துல்லா ஹதஸ்னி அபி ஹதஸ்னா
حسين بن محمد حدثنا جرير عن أيوب عن الحكم عن الحكم بن عتيبة عن ابن عباس رضي الله عن ابن عباس عن أخيه الفضل قال كنت رديف رسول الله صلى الله عليه وسلم من جمع إلى منى فبينه ويسير إذا عرض له أعرابي مردفا ابنة له جميلة مثل ذلك وكان يساره قال فكنت أنظر إليها ونظر إلى النبي صلى الله عليه وسلم فقلب وجهي அந்த வார்த்தை முக்கியம் நம்ம ஏதாவது இருட்டடிப்பு செஞ்சு சொல்லிருக்காங்க எல்லாமே வாசி காமிச்சோம் فقلب وجهي عن وجهها அவளுடைய முகத்தை விட்டு அதாவது ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு முகத்தை விட்டு அந்த முகம்ங்கற வார்த்தை நம்ம முகம் எங்க இருக்குன்னு கேட்டிருந்தோம் உடனே முகத்துக்கு ஆதாரம் சொல்றாங்க அவளுடைய முகத்தை விட்டு அவளுடைய இத புரியத்துக்காக சொல்றேன் அவளுடைய முகத்தை விட்டு அவருடைய முகத்தை அவர்கள் திருப்பினார்கள் இந்த ஹதீஸை போட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க முகம் இருக்கான்னு கேக்குறாங்களே முகத்துக்கு நாங்க சான்று எடுத்து வச்சிட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க பின்னாடி அந்த ஹதீஸ்க்கு வந்து விளக்கம் சொல்றாங்க ஹதீஸுடைய பதிவு பத்தி பேசுறாங்க அங்கதான் வந்து ஒரு முஃமின் முஸ்லிம்களுடைய ஈமான்லாம் வெளிப்படுது அது என்ன ஹதீஸ்க்கு என்ன அந்த ஹதீஸுடைய பதிவு தொடர்பான செய்தியில் என்ன சொல்றாங்க ஹதீஸுன் ஸஹீஹுன் ரிஜாலுஹு ஸிகாத்துன் ரிஜாலு ஷைഖைன் இதோட முடிச்சிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணு நாங்க பார்த்தோம் இதுலயே இல்ல 100% நாங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தே இல்ல இது என்ன அதாவது இதனுடைய அறிவிப்பாளர்கள் அனைவரும் நம்பகமானவர்கள் அதாவது ஷேഖனுடைய தகுதியின் அடிப்படையில் புகாரி முஸ்லிமுடைய தகுதியின் அடிப்படையில் நம்பகமானவர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சு அதுக்கப்புறமா அந்த நூல்ல வந்து கூடுதலான வார்த்தை இருக்கு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விஷயம் என்ன இருக்கு இல்லா ஹகம் இப்னு உதைபா அன்னஹு லம் யல்கா இப்னு அப்பாஸ் ஆனால் ஹகம் இப்னு உதைபா அவர்களை தவிர அவர்கள் இப்னு அப்பாஸை சந்திக்க கிடையாது அப்படிங்கிற வார்த்தை தெளிவா இருக்கு இந்த வார்த்தை தெளிவாக இந்த வார்த்தையை வந்து இடம்பெற செய்வதில் என்ன சிரமம் இருக்க முடியும் நாங்க உண்மையிலேயே வந்து ஒரு விஷயத்துல தவறு செஞ்சா தவறு நாங்க ஒட்டுக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து சம்பந்தப்பட்ட சகோதரர் ஈமான் இஸ்லாம் பத்தி முஃமினா முஸ்லிமான் ஆவேசப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கணும் இத்தகைய ஒரு இருட்டடிப்பு காரியத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது